பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ லார்ட். முதலாவதாக ரொம்ப உற்சாகமாக கரங்களை தட்டினதுக்காக நன்றி. அல்லேலூயா. இந்த வெளியெல்லாம் நீங்கள் எலெக்ஷன் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? எலெக்ஷன் மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவன் பேசவே மாட்டான், இவங்க கை தட்டினே இருப்பாங்க. அவன் என்னதான் சொல்கிறானும் புரியாது. இங்கே நம்ம சொல்கிறது புரிஞ்சாலும் கை தட்டுறதுக்கு கேட்டு தான் வாங்கணும். அல்லேலூயா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது இல்லை? தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க மார்னிங் என்கிட்ட கர்த்தர் பேசினார் அப்படின்ட்டு? அல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது நம்ம உள்ளத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் பேசும்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு மனசு வரும், நான் செய்யணும், ஜெபம் செய்யணும் அப்படின்னு. அப்படி வந்துச்சுன்னா 100% லார்ட் ஹஸ் ஸ்போக்கன் டு யூ. கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்பவுமே சும்மா இருக்கிறவர் இல்லை. அவர் ஏதாச்சும் பேசுவார். உன்னை அழைத்து வந்தால் உங்ககிட்ட பேசுவார். அல்லேலூயா. இப்போ கூட கர்த்தர் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? அப்போ கர்த்தரை கண்களை மூடி ஒரு வாட்டி ஜெபிக்கலாம். கர்த்தரை, நான் ரெடியாக இருக்கிறேன், நீ பேசும். இவர் பேசுறது வேண்டாம், இவர் பேசினா என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, நீ பேசும் அப்பா அப்படின்னு சொல்லலாம். கண்களை மூடி சொல்லுங்கள். கர்த்தரே, Lord, I bring each and everybody from this place into your throne room, oh Father Lord. I pray that you will open their spiritual hearts and ears in the mighty name of Jesus Christ. Let every word be a seed in their heart. Let it grow and be fruitful in the coming days in the mighty name of Jesus Christ. Every hindrances, every spirit of sleepiness, disturbances, I command you out in the mighty name of Jesus Christ. குழந்தைங்களை கூட கர்த்தரே, உன்னோட தெய்வ தூதர்களை அனுப்புங்க ராஜா, நீங்கள் பார்த்துக்கொள்ளும் இயேசு நாமத்தினால். ஆமென். அல்லேலூயா. ஸோ நம்ம காத்தால ஒரு வசனம் படித்தோமா? இன்னொரு வாட்டி படிக்கலாமா? மேத்யூ 21 அத்தியாயத்தில் 22 வசனம். மேத்யூ 21 chapter and 22nd verse. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். அல்லேலூயா. 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 தம்பி இங்கே பார்க்கணும், யாருது ட்ரெஸ்ஸு, ஸ்டேர் ஸ்டைலு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ரைட் நவ் வேர்ட் ஆஃப் காட் இஸ் இம்பார்ட்டண்ட். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், கர்த்தர் யார் தூங்குறாங்கோ யார் பார்க்கலையோ என் கண் அங்கே தான் போகும். அது ஏன்னு எனக்கு தெரியாதுங்க. 1000 பேர் உக்காந்துருந்தாலும் கரெக்டாக கண் அங்கே போயிடும். அல்லேலூயா. அவர் நல்லவர். அல்லேலூயா. ஓகே. ஸோ இந்த வசனத்தின்படி நம்ம மார்னிங் பார்த்தோம், ஒன்று ஜெபம் முக்கியம், இன்னொன்று விசுவாசம் முக்கியம். ரெண்டுத்தில் ஒன்று இல்லைன்னா கூட நம்ம ஒரு ரெக்கை இல்லாத பறவைகளாக நம்ம வாழ்க்கை முன்னுக்கு போகாது. ஃபைனான்ஸில், பிஸ்னஸில், ப்ராஸ்பேரிட்டியில், ஹீலிங்ஸில், சமாதானத்தில் இருக்கிற இடத்துலையே நீங்கள் ஸ்டக்காக இருப்பீங்க. 10 வருஷம் 20 வருஷம் பிரதர் நாங்கள் கர்த்தரை நம்பி எவ்வளோ வருஷம் ஆகுது, ஆனால் இன்னும் நிலைமை மாறலையே. நிலைமை மாறலைன்னா நீ மாறலைன்னு அர்த்தம். இது வரைக்கும் பைபிளில் அவங்க லைஃப்பை மாற்ற பிறகு அவங்க லைஃப் மாறலான்றவங்க ஒருத்தர் கூட இல்லை. 100%. when they change, God changed their life. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையை கூட மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை பற்றி பார்க்கலாம். we'll go into another dimension. விசுவாசம் நீங்கள் நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்ட்டு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு தெரியும். அதனால் அவர் மறுபடியும் அதே பேச மாட்டார், வித்தியாசமாக தான் பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, மெசேஜ் ஸ்டார்ட் ஆக போது ரெடியாக இருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். வண்டர்ஃபுல். பாருங்க, விசுவாசத்தில் 4 லெவல் இருக்குதுங்க. எவ்வளோ லெவல் இருக்குது? 4 லெவல் இருக்குது. நீ எந்த லெவலில் இருக்கிறியோ அதை போல தான் உன் வாழ்க்கையில் கர்த்தர் கூட அற்புதம் செய்வார். What level you are walking with the Lord, what level faith you are standing with the Lord is very important. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை எப்படி என்னான்ட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் இருந்து பார்க்கலாம். ஆனால் நம்ம மேலேருந்து கீழே வரது வேண்டாம், கீழே இருந்து மேலே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4th லெவல். எந்த லெவலு? 4th லெவலில் இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? சில பேர் ஆட்டுறாங்கோ, காத்தாலேயே நோண்டி விட்டுட்டான், இப்போ என்னத்த பண்ண போகிறானோ அப்படின்ட்டு சில பேர் பார்க்குறாங்க. அல்லேலூயா.
ஓகே, நம்ம யோவான் சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயத்தில் 5th சாப்டர்ல 5th verse நம்ம படிக்கலாம். 5th சாப்டர்ல 5th verse. கொஞ்சம் இதை நான் டச் பண்ணேன், நோ ப்ராப்ளம். 38 வருஷம் இருந்தான். கண்டு அவன் அப்படின்னா ரொம்ப வருஷமா அறிந்து, எல்லாரும் சொல்லுங்க என்ன? அப்போ கர்த்தருக்கு அவன் 38 வருஷமா படுத்திருக்கிறான்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிஞ்சிருந்து ஏன் சும்மாகிறாரு? இப்போ நீ ஒரு தகப்பன் தாய், உங்க குழந்தை பட்னியா இருக்குதுன்னு தெரிஞ்சானா நீங்க சாப்பாடு போடுறதுக்கு போக மாட்டீங்களா? 38 வருஷம் வெயிட் பண்ணுவீங்களா? அப்போ பைபிள் சொல்லுது தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்ட்டு. அப்புறம் ஏன் இங்க கர்த்தர் வரல? இன்னைக்கு என்ன கேட்டிருக்கீங்களா கர்த்தரை தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்றீங்களே, இவர் 38 வருஷமா இப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ன்றீங்களே, அப்ப நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, என்னோட வேதனை நோவுகள் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குமே, அப்புறம் ஏன் நீ வெயிட் பண்ணின்னு இருக்கிற? வாட் இஸ் த ரீசன் ஃபார் யூ டு வெயிட்? அல்லேலூயா. அப்புறம் பாருங்க என்ன ஆகுது. பாருங்க, நான் காத்தாலேயே சொன்னேன், நம்ம கர்த்தர் வந்தாலே நம்மளுக்கு விடுதலைன்னு நினைப்போம் இல்லைங்களா? இப்போ இங்கே வந்தோம், ப்ரெசன்ஸ் வருது, எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ, எங்கே கர்த்தர் இருக்கிறாங்க, விடுதலைன்னு இருக்குது. அப்போ கர்த்தர் வந்த பிறகு இன்னும் அவனுக்கு விடுதலை கிடைக்கல. அவனுக்கு வந்து கேட்குறார் கர்த்தர், உனக்கு வேணுமா? அல்லேலூயா. அப்போ நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும், ஏன் கர்த்தர் கேட்குறாரு? இப்போ நான் ஒன்று உங்களை கேட்டுன்னு இருந்தாக்கா நீங்கள் மறுபடியும் வந்து அது உங்களுக்கு வேணுமான்னு நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த மகனை எடுத்துக்கோன்னு கொடுப்பீங்க இருந்தாக்கா. அப்புறம் ஏன் கர்த்தர் இவனை கேட்குறாரு? நானும் இந்த கேள்வி தான் கடவுளை கேட்டேன். ஏன்பா நீ வந்து அவனை வந்து கேள்வி கேட்ட? நீ வந்து விடுதலை கொடுக்கணும் இல்லை? நீ வந்த உடனே விடுதலைன்னு தானே நாங்கள் விசுவாசிக்கிறோம். பட் வை அப்படின்னும் போது நீ அடுத்த வசனம் படி மகனை, உனக்கு புரியும்னாரு. படிங்க அடுத்த வசனம். அவர் என்ன கேட்டாரு? சாப்பிட்டியான்னா நீ என்ன சொல்லணும்? அதை விட்டுட்டு இன்னும் என் பொண்டாட்டி ஏஞ்சிக்கல, காப்பி போடல, டீ போடல, கேஸு இதெல்லாம் கேட்டோமா நாங்கள்? சாப்பிட்டியான்னாக்கா ஒன்று ஊன்னா இல்லை இல்லை இன்னும். அதை விட்டுட்டு ஊரெல்லாம் சுற்றின்னு ஏன் இந்த கதைங்க? நல்லா புரிஞ்சுக்கணுங்களா? கர்த்தர் ஒன்று நீ உனக்கு விடுதலை வேணுமான்னு கேட்குறாரு, சுகம் வேணுமான்னு கேட்குறாரு. he has to say yes or no. ரெண்டுத்துல ஒன்று தான் கொடுக்கணும். இவர் சொல்கிறாரு, கர்த்தரே அந்த தண்ணி என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. அப்போ அவர் கண்கள் எங்கே இருந்தது? அவருக்கு விடுதலை வேணும்னாக்கா அவர் சொல்கிற பிரகாரம் அவங்களுக்கு என்ன தேவை இருந்தது? தண்ணி மேலே வரும்போது கொண்டு போய் விடுறதுக்கு யாருன்னா வேணுமா இருந்தது. அப்போ கடவுள் தேவையில்லை அவருக்கு. புரியுதா உங்களுக்கு? he is not expecting God for his deliverance. he is expecting water and people for his deliverance. தண்ணியும் மனிதரையும் நீ என்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு இருக்கிறியோ அன்னைக்கு வரைக்கும் கர்த்தரும் வாழ்க்கையில வந்து அற்புதம் செய்ய மாட்டார். your faith has to come to God. உன் விசுவாசம் கர்த்தர் மேல வரணும். உன் நாக்கு கர்த்தர் வந்து உன் கண்கள் கீழே பார்க்குது. உன் நாக்கு பரலோகம் வந்து, ஆனா உன் கண்கள் இங்க இருக்கிற பேங்க பார்க்குது, வட்டிக்கு கொடுக்குறவங்கள பார்க்குது. அப்புறம் எப்படிங்க கர்த்தர் உன்னை தூக்குவாரு? உன் கண் எங்கே இருக்குதோ அங்கே தானே உன் விசுவாசம் இருக்கும். தாவீது சொல்கிறான், என் கண்கள் மலைக்கு கடை இருக்குது. மை ஐஸ் ஆர் டுவர்ட்ஸ் த ஹில்ஸ் பிகாஸ் மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் தேர். என் உதவி அங்கிருந்து வருது. அப்போ உன் கண்கள் எங்கே இருக்குது? மேலே இருக்கா கீழே இருக்கா? உன் உதட்டை பார்த்து கர்த்தர் வேலை செய்ய மாட்டாருமா, உன் கண்களை பார்த்து கர்த்தர் வேலை செய்வார். இவரோட கண்கள் கடவுள் இருந்தாலும் ஆனால் அவருக்கு கண்ணெல்லாம் யார் மேலே இருக்குதுன்னா தண்ணி மேலே இருக்குது, மனிதர் மேலே இருக்குது. அதை சிருஷ்டிச்ச கர்த்தரை நம்புங்கடானாக்கா, சிருஷ்டியை நம்பினா எப்படிங்க விடுதலை கிடைக்கும்? இன்னைக்கு உங்கள் விசுவாசம் எதை மேலே இருக்குது? கர்த்தர் உருவாக்கி இருக்கிற வேலைகள், பிஸ்னஸுகள், ப்ராப்பர்ட்டிஸ்கள் அது மேலே இருக்குதா, இல்லை உருவாக்குன கர்த்தர் மேலே இருக்குதா? Where is your eyes? ஒரு வாட்டி திங்க் பண்ணி பாருங்க, உங்கள் கண்கள் எங்கே இருக்குது? நம்ம எப்படி தெரியுமா? இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். எவ்வளோ வேணும்? 1000 ரூபாய் வேணும். கர்த்தரே நான் உன்னை நம்புகிறேன், எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துரு. நான் உன்னை நம்புகிறேன் கர்த்தரே, தேங்க்யூ லார்ட், நீ கொடுக்குறேன், நான் விசுவாசிக்கிறேன். இப்போ அதே இடத்துல 1 லட்சம் வேணும். கர்த்தரே 1 லட்சம் ரூபாய் வேணும், யார்கிட்ட இருக்குது காட்டு, நான் கேட்டோன்னே அவங்க உள்ளத்தை தொடு, அவங்க எதுவுமே சொல்லாமல் கொடுத்துடணும்.
ஏங்க 1000 ரூபாய் கொடுக்குற கர்த்தருக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கறது கையா உடஞ்சிருக்குது. உனக்கு விசுவாசம் இல்லைம்மா. 1000 ரூபாய் கேட்குற கடவுள்கிட்ட 1,00,000 ரூபாய் பக்கத்து வீட்டில் கேட்குற, அப்போ கர்த்தர் என்ன செய்ய முடியும்? எங்கே கேட்குறியோ அங்கன்னு தானே வரணும் உனக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் சொல்லினுங்கிறாங்க. எங்க கேட்குறீங்க? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுதுங்களா? மெசேஜ் காமெடியாக இருந்தாலும் there is deeper revelation in this. நீ எங்கே கேட்குற? உன் கண்கள் எங்கே இருக்குது? வேர் இஸ் யுவர் ஐஸ் மை டியர் பிரதர்ஸ்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவர்கள் இன்னும் அதே பிரச்சனையில் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? the only reason is அவங்க இன்னும் கர்த்தரை கரெக்டாக பார்க்கலங்க. they are not depending on God, they are depending on natural things. கர்த்தர் மேலே விசுவாசிக்கல, இங்கே இருக்கிற லோக்கல் விஷயத்தை விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம் வரல. இன்னும் நம்ம இப்படி வெரி ராங், வெரி ராங். உன் விசுவாசம் கர்த்தர் மேல வரணும். எலைஜாக்கு கர்த்தர் காக்கா அமிச்சுன்னு அமிச்சாரா இல்லைங்களா? எதுக்கு அமிச்சார் தெரியுமா? நான் கூட கேட்டேன், ஏன்பா உனக்கு பாரு என்னது ஆக்சுவலி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எந்த பேர்டை யூஸ் பண்றாங்க சொல்லுங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? டவுக்கு, புறா அத்தனை யூஸ் பண்ணான். இவர் காக்காவை யூஸ் பண்ணினுங்கிறார். இன்னைக்கு நான் கேட்டிருக்கீங்களா, ஏன் கர்த்தர் நீ டவ்வை யூஸ் பண்ணாம காக்காவை யூஸ் பண்ணினுங்கிற? அல்லேலூயா. காக்கா எடுத்துன்னு வந்து கொடுத்து நான் கேட்டேன், கர்த்தர் எப்படிப்பா காக்கா கரெக்டாக போய் அங்கே போய் கொடுக்கும் அவருக்கு கரெக்டாக? அப்போ கர்த்தர் சொன்னார், மகனே எலைஜாக்கு கரெக்டாக காக்கா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு 2 காரணம். எவ்வளோ காரணம்? ஜோரா சொல்லணும். 2 காரணம். என்னப்பா அந்த 2 காரணம்னு? ஒரு காரணம், அவன் காக்காவை பார்க்கல, அனுப்புற என்னதான் பார்த்தான். நம்மளா இந்த குடும்பத்தோட காக்காவை பார்த்து, அந்த காக்காவை பாடுறா, அங்கே போது பாடுறா, இந்த பேக். அல்லேலூயா. காக்காவை பார்க்குற ஜனங்களுக்கு கடவுளை பார்க்க தெரியாதுங்க. கடவுளை பார்க்குற ஜனங்களுக்கு என்னைக்குமே காக்கா கண்ணுக்கு தெரியாதுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க ஒரு வாட்டி ஜோரா. அல்லேலூயா. உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இவ்வளோ நாளாக நீங்கள் காக்காவை பார்த்தீங்களா, கடவுளை பார்த்தீங்களா? That's the problem. அதுக்கு தான் அந்த ஃபெய்த், அந்த நம்பிக்கை இல்லை, அதனால தான் அடி. இன்னொரு காரணம் என்ன தெரியுங்களா? இன்னொரு காரணம் என்னன்னாக்கா, ஒரு காரணம் அவர் காக்காவை பார்த்தாரு. 2வது காரணம் என்னன்னாக்கா, கடவுள் வந்துட்டு எலைஜாக்கு போன்னு சொல்லலை, எலைஜாக்கு போய் குடுன்னு சொல்லலை. கேரியத் பள்ளத்தில் ஒருத்தர் இருப்பாரு, அங்கே போய் குடுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இவர் சொல்ற இடத்துல கரெக்டாக இருந்தார். அல்லேலூயா. காக்கா கொண்டு வரும்போது கடவுள் சொல்ற இடத்துல நீங்க இருந்திருக்கீங்களா? அன்னைக்கு தான் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேலை வரும். அன்னைக்கு தான் உங்களுக்கு பிஸ்னஸில் பெரிய ஆர்டர் வரும். நீங்கள் நினைக்கிறீங்க அங்கே இருக்குதுன்ட்டு, ஆனால் கடவுள் அனுப்பிச்ச காக்கா வேறங்க. அதை நீங்கள் புரியாமல் அந்த காக்கா பின்னாடி போய் ஒன்றுமே இல்லாமல் வாபஸ் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங்? திஸ் இஸ் த ரீசன் வை காட் கேவ் டு எலை. அதுக்கு தான் எலைஜாக்கு கரெக்டாக கொடுத்தார். எலைஜா வந்துட்டு அங்கேயே இருந்தார். அவர் வந்துட்டு தண்ணி காலி வறண்டி போய் இருந்துச்சுன்ட்டு அவர் ஓடி போகலை. அவர் சுச்சுவேஷனை பார்த்து டிசிஷன் பண்ணல. அவர் கர்த்தரோட வசனம் வர வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறார். நான் இங்கே இருக்கிறேன்ப்பா, நீ வந்து சொல்லு. தண்ணி காலி ஆனாலும் பரவாயில்ல, நான் இறந்தாலும் பரவாயில்ல, தண்ணி இல்லாமல் என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் மட்டும் உன் வசனத்தை மீறாமல் இங்கே இருப்பேன். உன் கட்டளை நான் இங்கே தான் கேட்பேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குதா? இப்போ பாருங்க, இப்போ பாஸ்டர் வந்துட்டு நம்ம ஆஷ்லி இருக்கிறார், ஓகேவா? ஆஷ்லியை பாஸ்டர் அனுப்புறாரு எங்கேயோ. 3 விஷயங்கள் வாங்கின்னு வரணும். பிரெட்டு, பால், 3வதா ஜாமுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பிஸ்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன சொல்லுங்க சீக்கிரமா. அல்லேலூயா. மெசேஜ் சொல்லிங்கிறது நான், நீங்கள் ஏன் ஆஷ்லியை பார்க்குறீங்க? அல்லேலூயா. 3 விஷயம் வாங்கின்னு வரணும். இந்த கார்னரில் பால் கிடைக்குது, அங்கேருந்து கொஞ்சம் முன்ன போனால் பிரெட்டு, அங்கேருந்து கொஞ்சம் முன்ன போனால் பிஸ்கெட்டு. 3 இடத்துல கிடைக்குது, ஓகேவா? இப்போ பாஸ்டர் வந்துட்டு ஆஷ்லிக்கு பணம் கொடுத்துட்டு, மகனே இங்கே பால் பிஸ்கெட்டு அங்கே இது இருக்குது, பிரெட் இருக்குது, எல்லாம் ஒன்றா வாங்கினுவான்னு சொல்லுவாரா? இல்லை ஃபஸ்ட்டு போய் பால் வாங்கினுவா, அது வாங்கின்னு வந்த பிறகு திருப்பி காசு கொடுத்து இப்போ போய் பிரெட் வாங்கினுவா, அப்படி அனுப்புவாங்களா? எப்படி அனுப்புவார்? அதுதான் நம்ம செய்வோம். கர்த்தர் அப்படி செய்ய மாட்டார். கர்த்தர் வேணா எலைஜாக்கு சொல்லியிருக்கலாம், இல்லை மகனே இங்கே தண்ணி காலி ஆகிற வரைக்கும் இங்கே இருறா, இங்கே தண்ணி காலி ஆனோடனே அங்கே ஒரு விதவை பொண்ணுக்கு சொல்லியிருக்கிறேன், அங்கே போடா, அங்கேருந்து கொஞ்சம் நாளில் டைம் வரும், நான் டைம் வந்த உடனே ஆஹாப் கிட்ட போட சொன்னாரா? சொல்ல மாட்டார் அவர். அல்லேலூயா. ஏன் சொல்ல மாட்டாருன்னா, நான் கேட்டேன், ஏன்பா நீ ஒரே வாட்டி சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல, இதென்னா ஒரு வாட்டி சொல்லி நிற்கிறேன். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், மகனே ஃபஸ்ட்டு சொல்கிறத என் பசங்க கரெக்டாக கேட்குறாங்களான்னு நான் செக் பண்ணுவேன்.
ரெண்டாவது சொல்ற வரைக்கும் என் பசங்க வெயிட் பண்றாங்களான்னு செக் பண்ணுவேன். அப்புறம் தான் சொல்லுவேன். அர்ஜென்ட்டுக்கெல்லாம் கர்த்தர் குதிரை ஏறி வரமாட்டாருங்க. அவர் டைமுக்கு தான் அவர் வருவார். அல்லேலூயா. அவர் டைமுக்கு தான் அவர் வருவார். தட்ஸ் ஹவ் காட் வில் டூ. இந்த இடத்துக்குள்ள இந்த பிரதருக்கு இவருக்கு அந்த கண்கள் எங்க இருக்கு சொல்லுங்க? தண்ணி மேல மனிதர்கள் மேல, தண்ணி மேல மனிதர்கள் மேல. அல்லேலூயா. கர்த்தர் உண்டாக்குன ஒரு பொருட்கள் மேல அவங்க கண்கள் இருக்குதே தவிர உருவாக்குற கடவுள் மேல இல்ல. எப்படி கர்த்தர்? அதுக்கு தான் 38 வருஷம். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, எத்தனை விஷயத்துல நீங்க உலகத்துல இருக்கிற ஜனங்களை நம்பி இருக்கிறீங்க? எத்தனை இடத்துல நீங்க சொந்தக்காரங்களை இவங்களை நம்பி இருக்கிறீங்க? அதுக்கு தான் உங்க விடுதலை டிலே ஆயின்னு இருக்குது. நீங்க ஜெபிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லல, கண்ணீர் விடுறீங்க இல்லைன்னு சொல்லல, உபவாசம் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா ஏன் வரலனாக்கா உன்னோட ஜபம் கர்த்தரை பார்த்து இருந்தாலும் உன் கண்கள் கீழே தான் பாக்குது. நான் கூட கடன் பிரச்சனையில போயிட்டேன், ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டுச்சு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என்னடா பண்றதுன்ட்டு. ஆனா அப்போ எனக்கு ஒரு கோவம், கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், கர்த்தரே இவங்க இருக்கிறாங்களே என் சொந்தக்காரங்கோ என் சர்ச்சாலுங்கோ, இவங்க முன்னாடியே நீ என்னை எழுப்பணும் கர்த்தரன்ட்டு நான் ஜெபம் பண்ணினேன். அப்போதான் ஆவியானவர் வந்து கேட்டார், என்னடா பிரச்சனை வந்து ஏன்டா அவங்கள காட்டின்கிற நீ? என்ன பிரச்சனைலாம் அவங்க கிட்ட எல்லாம் காசுக்குது பாரு. யாருன்னா வந்தாங்களா என் ஹெல்ப்புக்கு? ஒரு சொந்தக்காரனா வந்தானா? எல்லாம் நல்லா பேங்க்ல வச்சுன்னுக்கிறான், நான் போனா மட்டும் இல்லைன்னுடுறான். சர்ச்சில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் போனா மட்டும் இல்லைன்னுறாங்க. அதனால தான் கர்த்தர் எனக்கு அவங்க மேல கோவம். ஆமாவா? வெரி குட். இப்போ நீ கரெக்டா சொல்லு, காசு என்கிட்ட அதிகமா இருக்குதா அவங்க கிட்ட அதிகமா இருக்குதா? சொல்லுங்க, யார்கிட்ட இருக்குது? அப்ப நானே கொடுக்கலன்னா அவங்க எப்படா தருவாங்க உனக்கு? அதிகமா இருக்கிறது எனக்கிட்ட நான் தானடா கொடுக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிற்காம யாரு நின்று ஒன்று கிழிக்க முடியாது. அவர் நிற்கணும், அவர் தான் விடுதலை கொடுக்கணும். என்னைக்கு வரைக்கும் நம்ம கண்கள் அவரை பார்க்கறதுக்கு ஆரம்பிக்குதோ அவ்வளோ வரைக்கும் நம்மளை கர்த்தர் டிலே பண்ணுவார். 38 வருஷங்க, ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை. அங்கே தேவதூதர்கள் வந்து நின்றாரா? அவங்க வந்து தண்ணி ஆட்டிட்டு போயின்னு இருந்தாங்களா? ஏஞ்சல்ஸ் வந்து நின்றாங்க. ஏஞ்சல்ஸ் வந்தா என்ன பிரசன்ஸ்? கடவுளோட பிரசன்ஸ் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஏஞ்சல்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. பிரசன்ஸ் இருக்குமா இல்லையா? அந்த பிரசன்ஸ்ல கூட அவருக்கு விடுதலை ஆகலங்க. அதுக்கு தான் நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, பிரசன்ஸ் வருது, பக்கத்துல இருக்கிறவனுக்கு ஆகுது, உனக்கு ஆகல. உன் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஆகுது, உனக்கு ஆகல. 38 வருஷத்துல வீந்து இருக்கிறான், அவன் முன்னாடி எத்தனோ பேர் போய் தண்ணியை தொட்டு அவங்களுக்கு விடுதலை ஆயின்னு இருந்தாங்க, ஆனா இவருக்கு ஆகல. அல்லேலூயா. தயவு செஞ்சு என்னைய பாருங்க கொஞ்ச நேரம், அப்புறமா வேணா அவங்கள சேர் போட்டு உட்கார வைக்கிறேன், அப்போ பார்த்துக்கோங்க அவங்கள. இப்போ என்ன பாருங்க, ஏன்னா பிரசன்ஸ் போயின்னு இருக்குங்க. டோன்ட் மிஸ் இட். ஐ கேன் ரியலி see the presence of God. கர்த்தரோட ஆவி உலாவிக்கும், கர்த்தர் பேசின்னு இருக்கிறார். டோன்ட் worry about the people who don't listen. அவங்க பற்றி கவலைப்பட, நீ கேளு, உனக்கு தான் விடுதலை, உனக்கு தான் ஒரு பந்தனம், ஒரு கட்டுகள் கர்த்தர் உடைக்க போறார். வசனத்தில் உடைக்கிற பலன் இருக்குதுங்க, பலன் இருக்கிறது. டோன்ட் worry. Hallelujah. I could powerfully feel the presence in this place. கர்த்தர் சொல்றார், அதுக்கு தான் 38 வருஷம் ஏஞ்சல் வராங்க போறாங்க, பட் he is not getting healed. என்ன பிரசன்ஸ், என்ன யூஸ்? 38 வருஷம் ஏஞ்சல் எத்தனை வாட்டி வந்திருக்கிறாங்க, ஒரு வாட்டி கூட அவருக்கு அந்த பிரசன்ஸ் டச் ஆகல. கர்த்தர் சொல்றார், கர்த்தரோட பிரசன்ஸ் விந்தா விடுதலை. பவுல் நடக்கும்போது அவர் நிரல விந்தா விடுதலை, பவுல் போகும்போது அவர் கர்ச்சீஃப் விந்தா விடுதலை. இங்க ஏஞ்சல்ஸ் வந்து விடுதலை இல்லை. எப்படிங்க வாழ்க்கை? ஏஞ்சல்ஸ் வந்து விடுதலை இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நம்பிக்கை இருக்கல, விசுவாசம் இருக்கல அவருக்கு. அவர் விசுவாசம் இல்லாதனால அவர் முன்னாடி யார் வந்து நின்று கேட்டுந்து உனக்கு விடுதலை வேணுமான்ட்டு. இன்னைக்கு உனக்கு எனக்கு தெரியுது, பைபிள் எழுதிக்கிறாங்க, ஆனா அந்த ஆளுக்கு அன்னைக்கு தெரியல, இவர் என்னோட ஆண்டவர், எனக்கு அது இல்லை, இவர் தான் முக்கியம். he didn't get that knowledge. இவர் கர்த்தர்ன்ட்டு அவரால் கண்டுபிடிக்க முடியல. சொல்றேன் கேளு, உனக்குள்ள விசுவாசம் இருந்தா ஆண்டவரே வந்து உன் முன்னாடி நின்னாலும் நீ அவர் ஆண்டவர்னு பார்க்க மாட்டேன், இன்னொரு மனிதனை தான் பார்ப்பேன். You can never understand the power even if God comes and stands. ஏன்னா உனக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருக்கிறவங்கள தான் கர்த்தர் யாருன்றது கண்டுபிடிக்க முடியும். எத்தனை வாட்டி கர்த்தர் உன்கிட்ட வந்திருக்கிறார், போயிருக்கிறார், நீ உணரல, நீ புரிஞ்சுக்கல, ஏன்னா உனக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. So many times God has come. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க கண்ணில் தண்ணி விடும்போது, நீங்க அழுதுன்னு இருக்கும் போது கர்த்தர் பரலோகத்துல உட்காந்து லெக் பீஸ் சாப்பிட்டுன்னு இருக்கிறாரா? உன்னை விட அதிகமா கண்ணீர் விடுவார். காட்ஸ் சேனலோட ஓனர் தெரியுங்களா? ஒரு லேடி, அந்த தெரியுங்களா காட்ஸ் சேனல்ன்ட்டு ஒரு சேனல் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சேனலோட ஓனரு என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி அவங்க ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ரோகத்தில் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க.
ஏஞ்சி வர முடியல, அழுந்து 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 ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கர்த்தர் வந்து அவளை பரலோகத்துக்கு கொண்டு போனார். வா மகளை, உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போறேன். பரலோகத்துல கொண்டு போய் நடந்து நிற்கும்போது போற வழியில ஒரு பாட்டில் இருந்துச்சாம். அந்த பாட்டில் தண்ணி இருந்துச்சாம். பாட்டில் தண்ணி இருந்துச்சு. அந்த பாட்டில் தண்ணியை பார்த்துட்டு, அப்பா இது என்னப்பா தண்ணி இருக்குதுன்னாக்கா கர்த்தர் சொல்றாரா, மகளே அது தண்ணீரில் தண்ணி கிடையாது, நீ கஷ்டத்துல கண்ணீர் விட்டி அந்த கண்ணீர் அப்படின்றார். உன் கண்ணீரை கூட கர்த்தர் வேஸ்ட் ஆக்கலங்க, பாட்டில போட்டு அவ்வளோ உன்னை அளவுக்கு அதிகமாக உன்னை நேசிக்கிறார், அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். நீ கட்டின புருஷன் உன் கண்ணீரை பாட்டில் போட்டு வைக்க மாட்டான். நீ கட்டின பொண்டாட்டி உன் பாட்டில் தண்ணி கண்ணில் வர தண்ணியை பாட்டில் போட மாட்டாங்க. உன் பசங்க போட மாட்டாங்க. ஆனால் உன் கடவுள் போட்டிருக்கிறார். உன் கடவுள் பாட்டில் தண்ணியை போடுறார். அல்லேலூயா. அங்கிருந்து கொஞ்சம் முன்ன போறாங்களா, இருங்க, அங்கிருந்து கொஞ்சம் முன்ன போறாங்களா. முன்ன போகும்போது ட்ரம்ல தண்ணி இருந்துச்சா. எதுல இருந்துச்சா? ட்ரம்ல. அப்ப இப்ப இந்த அம்மா பார்த்து கேட்டாங்களே, என்னப்பா இங்க ட்ரம்ல தண்ணி இருக்குதுன்னா கர்த்தர் சொன்னாரா, மகளே நீ பாட்டில உள்ள கண்ணீர் விட்ட இல்லையா, அப்போ உனக்காக நான் ட்ரம்ல உள்ள கண்ணீர் விட்டு இருக்கிறேன் மகளே. பாட்டில தான் உன் கண்ணீர், அவர் கண்ணீர் ட்ரம்லயே இருக்குது. அப்ப நீங்க சொல்லுங்க எவ்வளோ கர்த்தர் இது பண்ண. சைலண்ட்ல போட்டுருங்க தயவு செஞ்சு. அது யாருது ஃபோனு? Hallelujah. Are you trying to understand, my dear brothers and sisters? அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாருங்க, ஜஸ்ட் நோட் இயர் அங்கே பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கர்த்தர் சொல்றாரா, மகனே உன் படுக்கையை எடுத்துட்டு போன்றாரா. சொல்றாரா? படிங்க, அது நெக்ஸ்ட் வசனம் படிங்க. எழுந்துடு உன் படுக்கையை எடுத்து நடுன்றார். இங்க யாருன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறீங்களா? அட்மிட் ஆயிருக்கீங்களா? கை தூக்குங்க. யார் அட்மிட் ஆயிருக்கிறது? எவ்வளோ பில் கட்டினீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? எவ்வளோ கட்டினீங்க? பில்லு கொடுக்க மாட்டோம், சும்மா தான் கேட்குறோம். என்னவோ யோசனை பண்ணுறது பார்த்தா கொஞ்சம் ஜாஸ்தி கணக்கு போட்டு சொன்னால் கொடுப்பாரோ? சொல்லுங்க, எவ்வளோ கட்டினீங்க? 6 லட்ச ரூபாய் கட்டினீங்க. 6 லட்ச ரூபாயில் 30% பெட்டு கட்டினீங்க. போகும்போது பெட் எடுத்துன்னு போன்றாரா டாக்டரு? இல்லையே. 30%ங்க 90,000 ரூபாய் பெட்டு கட்டியிருக்காங்க, பெட்டு கொடுக்கலங்க அவரு. போகும்போது தானே பெட்டு சார்ஜ் கட்டியும், ஆனால் இந்த இடத்துல பெட்டுக்கு எந்த சார்ஜும் கட்டல. கர்த்தர் சொல்கிறார், மகனே பெட் எடுத்துன்னு போ. நான் கேட்டேன், ஏன்பா 38 வருஷமா 1க்கு 2க்கு எல்லாம் அங்கேயே போயிருக்கிறான், இன்னும் அந்த தரித்திரத்தை வேற கூட எடுத்துன்னு போகணுமா? ஆமாவா இல்லையா? நானா இருந்தால் நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன். அதான் கேட்டேன், 38 வருஷமா அவனுக்கு அந்த நாத்தத்தை எப்படி அந்த தரித்திரத்தை கூட எடுத்துகிட்டு போவான், அதை ஏன் எடுத்துன்னு போக சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது தான் ஆவியானவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, என்ன அவன் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஜனங்க என்ன பார்த்தாங்கன்னா பெட் அவன் எடுத்துன்னு பார்த்தாரு. நான் அவனை சந்திச்ச பிறகு ஜனங்க என்ன பார்க்கறாங்கன்னா அவன் பெட் எடுக்கிறத பார்க்கற. ஒரு செகண்ட்ல சிச்சுவேஷனை மாத்திட்டார். ஹல்லேலூயா. நான் கண்டிப்பா சொல்லிட்டு போறேன், பாஸ்டருக்கும் அபிஷேக்குக்கும் சொல்லிட்டு போறேன், ஒரு வாரம் முழுக்க அவங்கள கைத்தட்டியே இது பண்ண அப்புறம் தான் சங்க பிரசன்னத்துக்கு இது என்னது மெசேஜ்க்கே உக்கார வைக்கணும். அவனுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உனக்குள்ள கிறிஸ்து லைஃபோட இருந்தாக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துற இடத்துல நீ சும்மா உக்காந்து இருக்க மாட்ட. உன்னால முடியாது. தாவீதை எங்கன்னா போங்க, தாவீது போற இடத்துல அங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதுன்னா அவர் டான்ஸ் ஆடுவாரு, அவர் பாட்டு பாடுவாரு, அவர் கைகள் தட்டுவாரு. ஆனா உனக்குள்ள அந்த வாஞ்சி இல்லாதனால நீ கேர்லெஸ்ஸா உக்காந்துக்கிற. கை தட்டுறது கூட ஒருத்தர் சொல்லிதான் தட்டணுமா இருக்குது. அவ்வளோ கிட்ட அவ்வளோ நேசிக்கிறீங்க நீங்க கடவுளை. தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். அவன் வந்துட்டு வெளியே எலெக்ஷன் பண்ணும்போது அவன் தலைவனை அவ்வளோ நேசிக்கிறான். அவன் வணக்கம்னா ஒரு கை தட்டுறான், நாளைக்கு நான் அதை செய்யறேன்னா கை தட்டுறானா இல்லைங்களா? அவன் சொல்றான், நான் எல்லாம் கை தட்டுங்கப்பா, கை தட்டுங்கப்பா சொல்றானா? அவன் சர்ச்சில் தான் நாங்கள் சொல்றோம், ஒண்ணுமே முடியாத ஆளுக்கு சொன்னாவே கை தட்டுறாங்க, எல்லாமே செய்யற கடவுளுக்கு சொல்லி சொல்லி கை தட்டணுமா இருக்குது. அல்லேலூயா. அடுத்த வாட்டி யாரே ஆகட்டும், ஒரு குழந்தை வந்துட்டு கர்த்தரே உனக்கு ஸ்தோத்திரம்னா நீங்க கை தட்ட ஆரம்பிக்கணும். தானா வரணும் உங்க கை தட்டுறதுக்கு. அல்லேலூயா. That is the power of God. 38 வருஷமா இருக்கிறவனுக்கு ஒரு செகண்ட்ல கடவுள் மாத்திட்டாருங்க. எவ்வளவு செகண்ட்? ஜோரா சொல்லுங்க, எவ்வளவு செகண்ட்? உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு கர்த்தருக்கு எவ்வளவு நேரம் வேணுங்க? கரெக்டா விசுவாசிங்க, ஒரு செகண்ட்ல மாறும். கடன் வாங்குறவங்க கடன் கொடுக்கறபடி ஆயிடும். அனாரோக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு இம்மிடியேட் விடுதல் ஆகும். எந்த டாக்டர் உனக்கு ட்ரீட் பண்றானோ அந்த டாக்டருக்கே ஜபிக்கிற அபிஷேகம் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா.
நீ எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கிற அந்த அளவுக்கு தான் கர்த்தர் வேலை செய்வார். அந்த அளவுக்கு தான். அல்லேலூயா. ஒரு இடத்துல 3 பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க அந்த அம்மா வந்து சொல்லுது எலிஷா கிட்ட. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க எலிஷாக்கு? எலிசா கிட்ட வந்து சொல்றாங்க, அப்பா இந்த மாதிரி என் புருஷன் கடவுளுக்கு பயந்து உங்ககிட்ட தான் வேலை செஞ்சுன்னு இருந்தான், ஆனா இன்னைக்கு கடன் ஆயிட்டுக்குது, கடன்காரங்க வந்திருக்கிறாங்க என் குழந்தைய எடுத்துன்னு போறதுக்கு, நான் என்ன செய்யட்டும்? எலிசா கேட்குறேன், உங்க வீட்டில் என்ன இருக்குது? இவ்வளோண்டு என்ன இருக்குது? போ எல்லார் வீட்லேயும் என்ன பண்ண, பாத்திரத்தை வாங்கின்னு வீட்டில் போய் எண்ணெய் எல்லாம் எல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றி ஆன பிறகு வாபஸ் வந்திருக்கிறா அப்படி அந்த பொண்ணு. வந்துட்டு எலிசா கிட்ட மறுபடியும் கேட்குறேன், நான் பண்ணிட்டேன், பாத்திரத்துலலாம் என்ன இருக்குது, இப்போ என்ன பண்ணட்டும்? போய் அதை விற்று உன் கடனை தீர்த்து நீ உன் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷம். கடனை விற்றுட்டு நீயும் உன் பிள்ளைங்க சந்தோஷமா இருங்க. அவ்வளோ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு சாப்பாட்டுக்கே இல்லை. அவ்வளோ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நாளைக்கு என்ன வாழ்க்கைன்னே தெரியல. அவ்வளோ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அவங்க குழந்தைங்க கூட இருப்பாங்களா இல்லையான்னு கூட நம்பிக்கை இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரே செகண்டில், ஒரே நாளில் கர்த்தர் எப்படி கொடுத்தார் தெரியுமா? கடன்ன்றது எப்போ நடந்தது? இன்னைக்கா நேத்தா? சொல்லுங்க. கடன்ன்றது நேற்று நடந்ததா அன்னைக்கு தான் வாங்கினாங்களா கடனை? எப்பயோ வாங்கினது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இங்கிலீஷில் பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்க? கடந்த காலம். ஆமா, எப்பவோ வாங்கினது கடந்த காலம். நீ அன்றது பிரசன்ட், உன் பிள்ளைங்கன்றது ஃபியூச்சர். சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு ஸ்திரீக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சருக்கு ஒரே வாட்டி கொடுத்துட்டார் கடவுள். That is the power of God. கர்த்தர் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க மாட்டாருங்க. இன்னைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம், நாளைக்கு கொஞ்சம் கிடையாது. கொடுத்தாருன்னா இந்தியில சொல்லுவாங்க சப்பர் பாட்கே தேகா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கூரைகள் பிச்சுன்னு போற போல கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எப்படிங்க கொடுத்தாரு? ஒரே நாளுங்க, ஒரே நாளுக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். மகளே போய் இதுக்கு மேல உனக்கு துக்கமே இல்லை, உக்காந்து சாப்பிடு. ரிபா ஷந்தரலு ரபா பாபா ரிஹம் சாக்கிரி தெரலு ரபா பாபா. இன்னைக்கு உனக்கு என்ன கடன் பிரச்சனை இருக்கு பயப்படாத. அது உனக்கு தான் மழை, கர்த்தருக்கு அது பீனட்ஸ். உனக்கு தான் அது பெருசு, கர்த்தருக்கு அது சிறுசு. அவர் சொன்னா ஒரே வார்த்தைக்கு கிளியர் ஆயிடும். ஒரே வார்த்தை கிளியர் ஆயிடும். If God tells something, he will do it. He will do it. ஆனா நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பிரச்சனை ப்ரேயர் பண்றது மட்டும் இல்லை. இது எப்படி செய்வார் கடவுள்? உனக்கே அந்த தலைவலி. அவர் எப்படின்னா செய்யட்டும், வரதை என்ஜாய் பண்ண. நீ ஏன் மோசை அப்படி அப்போ எல்லாருக்கும் மாம்சம் கொடுக்க எப்படி கொடுப்ப நீ? உனக்கு என்னடா உலகமே எந்த நான் எப்படி வேணாலும் கொடுக்குறேன். அல்லேலூயா. ஓ, God is wonderful, my dear brothers and sisters. உன்னை கைவிட மாட்டாருங்க. அவர் உன்னை எவ்வளோ நேசிக்கிறாரு உங்களுக்கு தெரியல. அதுக்கு தான் நீங்கள் அவரை டவுட் பட்டு வாழ்றீங்க. டவுட் படாதீங்க. God is ever wonderful. God is ever wonderful. விசுவாசத்தில் வளரணும். நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். சங்கீதம் 104 அத்தியாயத்தில் 21 வசனம். Psalms 104. Psalms 104. மேபி 21st verse படிங்க. 21 வசனம். யார் தேடுறது? சொல்லுப்பா, யாருப்பா? பால சிங்கங்கள். அல்லேலூயா. கர்ஜிக்குமா, ஆனா ஆகாரத்தை யார்கிட்ட தேடுமா? புரிஞ்சிச்சு இங்க யாரும் இல்லைன்ட்டு. யாருன்னா ஒருத்தர் கதவு திறந்து இப்படி போய் இப்படி வந்தா முடிஞ்சிச்சு கதை. எப்படிதான் கண்ணு போதா டக்குன்னு அப்படி போயிடுது. யாருங்க கர்ஜிக்கிறது? பால சிங்கங்கள். ஆகாரத்துக்காக யாரை தேடுது? தேவனுக்கிட்ட போகுதான். அல்லேலூயா. அதே வசனம், அதே சாப்டர்ல 26th verse படிங்க. கப்பல்கள் ஓடும். அப்படின்னா எங்க கப்பல் ஓடும்? கடல்ல. வெரி குட். கடல்ல கப்பல் ஓடும். அப்புறம் திமிங்கலம்னா தெரியுமா? பெரிய மீனுங்க. நீங்க உண்டாக்குற திமிங்கலம் அங்க இருக்குது. அப்புறம் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் யாரை நோக்குது? அல்லேலூயா. யாரை நோக்குது? ஆண்டவர். இப்போ பாருங்க, இப்போ இந்த பொண்ணு இருக்குது. உங்க மம்மி, இந்த பொண்ணு அம்மா அப்பா எங்க இருக்கிறாங்க? பயப்படாதீங்க. நீங்க தான். என்ன பேர் பிரதர்? அம்மா உங்க பேரு? பிரபாவதி. உக்காருங்க. இப்போ என்ன ஆகுது? பிரதர் வேலைக்கு போறாரு.
அன்றைக்கி தான் அவருக்கு சம்பளம் வரணும். ஓகேவா? அர்ஜென்ட்டாக இந்த பொண்ணுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை, ஸ்கூலுக்கு கட்டணும். இந்த பொண்ணு போய் அவங்க மம்மி கேட்குது, மம்மி இன்னைக்கு ஸ்கூலில் கட்டணும், கட்டலைன்னா எனக்கு திட்டுவாங்க, 1000 ரூபாய் கொடு அப்படின்னு. அவங்க மம்மி என்ன சொல்லும்? இருமங்கண்ணே, அப்பா வேலைக்கு போயிருக்கிறாரு, இன்னைக்கு வந்தவொடனே ஏடிஎம்லேருந்து எடுத்து உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லமா சொல்லாதா? அப்படி தானேம்மா சொல்வீங்க? வேறு எதனா ஐடியா வச்சுருக்கீங்களா? தேங்க்யூம்மா. ஓகேங்களா? இப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்க, சிங்கத்தோட குழந்தை போய் சிங்கங்கிட்ட கேட்குது, மம்மி எனக்கு சாப்பாடு வேணும்ன்ட்டு. சிங்கம், இருமகனே, உங்கள் அப்பா வேலைக்கு போயிருக்கிறாரு, ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துகிட்டு வராரு, வந்தவொடனே உனக்கு ஊட்டி விடுறேன். சொல்லுமா? சரி, திமிங்கலங்கிட்ட போயிட்டு திமிங்கலம் குழந்தை, மம்மி எனக்கு சாப்பாடு போடணும். இருமகனே, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன், 2 நாள் 3 நாள்து, அதை சூடு பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதனால 3 நாள் வச்சு சாப்பிடுவீங்க. பிராணிங்கெல்லாம் அப்படி கிடையாது, தாஜா தான் சாப்பிடும். ஏன்னா அதை கடவுளை நம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. அது 3 நாள் 2 நாள் தான் சாப்பிடாது. அது நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் தான் அப்படி சாப்பிடும். இப்போ நீங்க யோசனை பண்ணி பாருங்க, சிங்கத்துக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கா? ரெகுலர் இன்கம் இருக்கா? ரெகுலர் சேலரி இருக்கா? எந்த பேங்க்னா லோன் கொடுக்குமா? இல்லை பக்கத்து ஊரில் இன்னொரு ராஜாக்கிறேன், அவங்ககிட்ட போய் கடன் வாங்கி வரேன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த சிங்கம்னா காட்டுக்குள்ளே சாப்பாடு கிடைக்காம வெளியே வந்து சத்து இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் எந்த திமிங்கலன்னா கடலில் சாப்பாடு கிடைக்காம வெளியே வந்து சத்து இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் மனிதர்கள் சாப்பாடு இல்லாமல் சத்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் சாப்பிட்டீங்களான்னா, நான் இன்னைக்கு இன்னும் சம்பளம் வரல பிரதர், எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு தான் பிரதர் சம்பளம், நான் இன்னும் ரேஷன் வாங்கல பிரதர், நான் இது பிரதர் அது பிரதர். இவங்க சாப்பிடலையான்னா இன்னும் கடவுள் கொடுக்கல, வெயிட் பண்ணின்னுக்கிறேன். அவங்க கண்ணு எங்கே இருக்குது? உங்க கண்ணு எங்க இருக்குது? அல்லேலூயா. அதுக்கு தான் அங்க இன்னும் சாவு இல்லை, இங்க இன்னும் சாவு நடந்துனே இருக்குது. You need to understand. சிங்கத்தை போசிக்கிற கர்த்தர் உன்னை போசிக்க மாட்டாரா? காட்டிலேயே போசிக்கிற கர்த்தர் நம்மளை கைவிட்டுருவாரா? கர்த்தருக்கு பலன் இருக்கிறதுங்க. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அப்ரஹாம் கீழே போகும்போது ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி கிட்னாப் பண்ணிடுறாங்க இல்லையா அவன் ஒய்ஃபை. செகண்ட் டைம் ஒரு வாட்டி கிட்னாப் பண்ணுறாங்க. அபிமெலேக்ன்ற ராஜா வந்து கிட்னாப் பண்ணுறாரா? பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுனாக்கா, 3 பேராக வராங்க அப்ரஹாம் வீட்டுக்கு. கடவுள் வந்துட்டு சொல்கிறார், இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஆன பிறகு அடுத்த வருஷம் நான் உனக்கு குழந்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். இப்போ அடுத்த வருஷம் குழந்தை ஆகணும். அந்த குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி அபிமெலேக் அந்த காலத்தில் அந்த டைமில் சாரா சிரிக்கிறா அப்படியா, எனக்கு போய் குழந்தை பிறகுமா, எனக்கே 90 இயர்ஸ் 89 இயர்ஸ் ஆயிருக்குது, எனக்கு எங்கே குழந்தை? அப்ராம், அப்பா இதுக்கு மேலே என்னப்பா குழந்தை அப்படின்ற 100 இயர்ஸ் 99 இயர்ஸ், இவங்களுக்கு 89 இயர்ஸ், இப்போ போய் குழந்தை பிறகுமான்னு சிரிக்கிறாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்ன போனா அபிமெலேக் என்ற ராஜா வந்துட்டு சாராவை கிட்னாப் பண்றானா. எவ்வளோ வயசு அப்போ சாராக்கு? உங்க ஊர்ல நடந்துக்குதா? 89 இயர்ஸ் கேள்வி யாருன்னா கிட்னாப் பண்ணிக்கிறாங்களா? புரிஞ்சுக்கோங்க, 89 வயசு கெழுவிய கிட்னாப் பண்ணிக்கிறான். அபிமெலேக்கு 89 வயசு கெழுவி, அவன் அரண்மனையில இருக்கிற பொண்ணுங்க விட, அவன் இவ்வளவு நாள கட்டி இருக்கிற பொண்டாட்டிங்க விட, அவன் ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க விட அழகா தெரிஞ்சிருக்கிறா. எப்படி அழகா தெரிஞ்சா அப்படின்னு நான் ஆவியானவரை கேட்கும் போது அவர் சொன்னாரு, எப்போ கர்த்தர் அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை கொடுக்குறேன்னாரோ 89 சாரா 29 வயசு போல ஆயிட்டா. ஸ்கின் எல்லாம் மாறிடுச்சு. உன் கடவுளுக்கு உன் ஸ்கின்னை கூட மாத்துறதுக்கு சக்தி இருக்குது. ஒரு வார்த்தையில உன் வாழ்க்கை மாத்தாம போயிடுவாரா? உன் பிரச்சனைகள் தீராம நிக்க வச்சிருவாரா? உன்னை இதே அவமானத்துல நிக்கபடி செஞ்சிருவாரா? உன் கடவுள் வல்லமையவர். ever powerful. Don't doubt his power. அவரோட பவரை என்னைக்கும் டவுட் படாதீங்க. he can change everything like this. எவ்வளோ ப்ரெசன்ஸ் இருக்கு பாருங்க. I could feel the presence of God. அப்படியே எகிரி குடிச்சு பாட்டு பாடலாம் போல இருக்குது எனக்கு. ஓ ரிபா ஷந்தர லூரா பாபா. that is the power. கர்த்தர் அந்த மூல அற்புதம் செய்வார். ஒரு செகண்ட்ல கர்த்தர் அற்புதம் செஞ்சார் இல்லைங்களா? எவ்வளோ நாள் ஆச்சு கர்த்தருக்கு? சிம்பிள். இம்மிடியேட்லி he will do it. that is the power of God. that is the power of God. ஆனால் இன்னைக்கு நானும் நீ நம்பலங்க கர்த்தரை. we are still not believing. அந்த நம்பிக்கை வரல. இவர் செய்வார். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. கர்த்தர் அப்ராமை கூப்பிடும்போது காசு கொடுத்துட்டு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டு மகனே போடாங்க அப்படின்னு சொன்னாரா? ஒன்றுமே இல்லை, வாடா வெளியான்னு சொன்னார். ஒன்றுமே இல்லாமல் கூப்பிட்டு எல்லாத்தையும் கொடுக்குறதா நம்ம கடவுள்.
அல்லேலூயா. அப்படிதான் அழைப்பார். உன்னை கொஞ்ச நாள் ஒன்றுமே இல்லாமல் தான் நடத்துவார். எவ்வளோ நீ விசுவாசிக்கிறேன்னு செக் பண்ணுவார். அதுக்கப்புறம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாதான் யார் எந்த அப்பனாலையும் நீ கேட்க முடியாது. அல்லேலூயா. தட் இஸ் த பவர். 4வது லெவல்லையே இவ்வளோ இருக்குது. இனி என்னைக்கு நம்ம 3வது லெவல் 2வது லெவல் போகிறது சொல்லுங்கள். அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகின்னு இருக்குதா? இப்போ நம்ம சீக்கிரமாக போகலாம் 3வது லெவல். ஏன்னா டைம் கம்மி இருக்கிறதுனால ஐ நீட் டு கோ ஃபாஸ்ட். ஸோ 3வது லெவல் 2வது லெவல் ரெண்டுமே அட் அ டைம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மார்க் 5ஆம் அத்தியாயத்தில் 5th சாப்டரில் 21st verse படிங்க. 21st verse மார்க் 5th சாப்டர். இயேசு படவில் ஏறி வந்து ஜப ஆலயத்தின் தலைவர்னா என்ன? ஜப ஆலயம்னா என்ன? சர்ச்சுங்க. பிரயர் ஹாலோட லீடர். அவர் வந்து இயேசுவை கேட்கிறார். சொல்லுமா, என்ன கேட்கிறாருமா? விழுந்து என் குழந்தை சாகிற போல இருக்கிறா, அவ சுகமாகிறபடிக்கு நீ வந்து அவளை தொட்டும் சுகமாக்கும் கேட்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் கர்த்தர் என்ன சொல்றார்? இப்போ என்ன பண்ண? ஏம்மா எதனா ட்ரெயின் எங்கன்னா ஊருக்கு போகணுமா? அப்போ வெயிட் பண்ணுமா? ஏன் என்ன முன்னா ஃபர்ஸ்ட் அல்லேலூயா. சரி, இப்போ என்ன ஆகுதுனாக்கா சொல்லிட்டார் கர்த்தர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா அவர் கூட போறார். எங்க போறாரு? யார் வீட்டுக்கு? ஜப ஆலயத்தோட தலைவர் வீட்டுக்கு போயின்னு இருக்கிறார். யாருன்னா யார் ஃபர்ஸ்ட் ஜபம் பண்ணி இருக்கிறது? இப்போ அவர் தானே பண்ணி இருக்கிறது. இப்போ அதனால அவர் வீட்டுக்கு போறார், போயின்னு இருக்கிறார் இயேசு. போற வழியில என்ன ஆகுது நெக்ஸ்ட்? அப்புறம் அநேக ஏங்க உங்களுக்கு எதனா ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தா அந்த சிக்னஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சுகரோ பிபியோ தைராய்டோ இருந்தால் அதனால தான் உங்களுக்கு கஷ்டம் வரும். பைபிள் அப்படி சொல்லலையே. அவளுக்கு இருக்கிற ரோகத்தினாலுக்கு அவளுக்கு கஷ்டம் வரல, அந்த ரோகத்தை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு போன டாக்டர்னால தான் அவளுக்கு பிரச்சனை. போங்க, காட் பிளஸ் யூ. நான் போன்னு சொல்ல மாட்டேன், போக. ரெண்டுமே டாக்டரை கூட கர்த்தர் தான் உருவாக்கி இருக்கிறது. அங்கேயும் போகணும், இதையும் ஜபம் பண்ணணும். ஆனால் சில பேர் நம்ம சொல்கிறோமே, டாக்டர் நீங்கள் தான் என் கடவுள்ன்ட்டு. உதவியும் டாக்டராக இருக்க விடுங்க, கடவுளாக இருக்க விடுங்க. டாக்டரை கடவுளாக்காதீங்க. இந்த அம்மா டாக்டரே கடவுள்ன்ட்டு போனதுனால தான் இருக்கிறதெல்லாம் போயின்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்களா? நீங்கள் போக மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன், யாருக்கோ ஒருத்தருக்கு செஸ்ட் பெயின் இருக்குது. நாளைக்கு மார்னிங்கு 8 மணிக்கு சர்ச்சு. அந்த டாக்டர் உனக்கு 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறான். நீ என்ன பண்ணுவீங்க? சர்ச்சுக்கு வரோம் பாஸ்டர், அப்படி போய் இப்படி வந்துடும், போய் வா. அப்போ கையில் இருக்கிறதெல்லாம் போவோம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறேன்னு கர்த்தர் பார்ப்பார். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தலைவலி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? தலைவலின்ட்டு சொல்லிட்டு அங்கே எதனா வீட்டில் எதனா ஒரு டேப்லெட் இருக்கும், டே ஏதோ ஒன்று குடுறா போடலாம், அது போச்சுன்னா போச்சு, இல்லைன்னா வேற பார்க்கலாம். எந்த டேப்லெட்டோ எந்த காலத்தில் வாங்கி வீந்து இருக்கிறதோ அதை கிழிச்சு வாயில் போட்டுக்கும். அதில் தலைவலி போகலன்னா பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டோர்காரன் போயிட்டு அவங்ககிட்ட போடா, அவன் தான்டா டாக்டர் விட நல்லா கொடுக்குறான்டா மருந்து, அவங்ககிட்ட போய் வாங்கிடான்னு. அவன் போய் கொடுத்தானா அவன் போடுவான். அப்பயும் போகலன்னு வைங்களேன், லோக்கல் டாக்டர் கிட்ட போவோம். இவன் போனாவே ஊசி போடுவானே, இவன் ஒழுங்காவே பார்க்க மாட்டானே, தண்டத்துக்கு இவனுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும். வீட்டில் சொன்னால் கேட்கவே மாட்டேன்றாங்க. சரி பரவாயில்ல போகிறேன். அவன் போய் செக் பண்ணி தலைவலி போகலன்னு வைங்களேன், பெரிய ஹாஸ்பிட்டல் போவோம். பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் செக் ஆகலைன்னா அப்புறம் தான் சர்ச்சில் ரிக்வெஸ்ட் கொடுக்கும், பிரதர் எல்லாம் பார்த்துட்டோம், நீரே வலி. இதுக்கெல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டாருங்க. அல்லேலூயா. முக்கியத்துவம். தலைவலி வந்தோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜபி பண்ணுங்க. யூ ப்ரே. நீங்கள் ஜபம் பண்ணுங்க. நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு ஒரு நாள் டைம் கொடுங்க, இல்லை அரை நாள் டைம் கொடுங்க. அப்புறம் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஊழியக்காரர்கிட்ட ஜபம் பண்ணிக்கோங்க. அப்பயும் அவ்வளோனாக்கா அடுத்த நாள் போங்க. நம்ம ஒரு நாள் கூட தலைவலி தாங்கிறதுக்கு சக்தி இல்லை, குட்டுன்னு ஓடிடுறோம். அதுக்கு தான் எல்லாமே போகிறது. வெயிட் வித் த பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தர்கிட்ட வெயிட் பண்ணும். ஒரு நாள் டைம் கொடுங்க, பாருங்க அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வைத்தியர்களால மிகவும் கஷ்டப்பட்டு அப்புறம் என்ன ஆகுதுமா? படிமா.
சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஆ ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து ஆ அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் என்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இப்போ அவன் நினைக்கிறாளா, நான் போய் கடவுளை தொட்ட உடனே எனக்கு சுகமாகும்ட்டு அவன் மைண்டுக்கு வரதான். அல்லேலூயா. மைண்டுக்கு வந்த உடனே அவன் போய் தொடுறாளாம். தொட்ட உடனே உண்மையா அவன் நினச்சபடி ஆயிடுச்சான். அல்லேலூயா. அவன் நினச்சபடி, அவ பைபிள் படிக்கல, சர்ச்சுக்கு போல, பேப்டிசம் எடுக்கல, ரோட்ல தான் உக்காந்துக்கிறான். ஏன்னா எல்லாம் தொலைச்சிட்டா இல்லை, இன்னும் எங்க உக்காந்து இருப்பான், அங்கதான் உக்காரணும். ரோட்ல உக்காந்து இருக்கிறா. அந்த ரோட்ல இயேசு சாமி வராரு. எல்லாம் தொலைச்சவளுக்கு ஒரு சின்ன விசுவாசம், போய் நான் துணியை தொட்டா எனக்கு விடுதலை ஆகும் அப்படின்னு போய் நம்பிக்கை. அங்க ஒரு பாஸ்டர் இல்ல, ஒரு ப்ரீச்சர் இல்ல, ஒரு தீர்க்கதரிசி இல்ல, யாருமே இல்லை. சும்மா இவ்வளோ போய் டச் பண்றா, சுகமாகுது. நான் கேட்டேன், என்னப்பா இது, இந்த மாதிரி எங்கேயுமே நடந்தது இல்லையே, அது எப்படி அவ போய் டச் பண்ண உடனே விடுதலை கொடுத்துட்ட நீ? மகனே, அவ ஹிருதயத்துல விசுவாசிச்சா, நான் தொட்டா விடுதலை ஆவேன். நீ இன்னைக்கு உன் ஹிருதயத்துல என்ன நினைக்கிறியோ அதுதான் நாளைக்கு உனக்கு வருகிற எதிர்காலம். Your future is in your heart, not somewhere else. அவன் நினைச்சா, அவ யார்கிட்ட கேட்கல, அவன் நினைச்சா. எந்த தீர்க்கதரிசி கிட்ட போல அவன் நினைச்சா, எந்த பாஸ்டர் கிட்ட போல அவன் நினைச்சா, யார்கிட்டயும் போல அவன் நினைச்சா. அவன் நினைச்சத கர்த்தர் செஞ்சார். அவ ஜபிக்கல, நினைச்சா. சொல்லுங்க, என்ன பண்ணா? ஜபித்தா. 40 நாள் உபவாசம் பண்ணாங்களா? 3 days ஃபாஸ்டிங் பண்ணாங்களா? ஒன்னும் கிடையாது. விசுவாசத்தோட நினைச்சா. உன் விசுவாசம் நீ நினைச்சாவே பரலோகம் வேலை செய்யும், தெரியுமா உனக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பரலோகத்தை நீ வேலை செய்ய வைக்கணும்னா ரொம்ப நாள் கிடையாது. ஒரு விசுவாசத்தை காட்டு, பரலோகம் வேலை செய்யும். ஒரே நினைச்ச ஒன்று ஆச்சு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி எங்கன்னா ஆயிருக்குதா? பைபிள் எடுத்து படிங்க, எங்குமே ஆகலை. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். வாட் அ வண்டர்ஃபுல் காட். ஒரு பாவம் பண்ணிருக்கிறவ, கர்த்தரை நம்பாம பணம் போட்டு போட்டு எல்லாத்தையும் தொலைச்சுன்னு இருக்கிறான். அந்த பொண்ணு வந்து கர்த்தரை விசுவாசிச்சு மனசுல நினைச்சு தொட்டா அற்புதம் செய்யறாருன்னா, பேப்டிசம் எடுத்து பகல் ராத்திரி பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு வரும்போது எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு வந்து இங்க உக்காந்துக்குன்னு ஆராதனை பண்ணி கை தட்டி, நீ நினைச்சா செய்ய மாட்டாரா? நீ நினைக்கல. நீ நினைக்கிறது எல்லாமே நெகட்டிவ். இன்னைக்கு ஜபம் பண்ணி கால் நோவு போச்சுன்னா, இப்போ போயிருக்கு பிரதர், வீட்டுக்கு போன வராதுல்ல. வீட்டுக்கா? நீ அடுத்த அல்லேலூயா. உன் விசுவாசம் அப்படி இருக்குது. அதுக்கு தான் ஆகலை. அவன் நினைச்ச உடனே ஆச்சு. அல்லேலூயா. அப்புறம் என்ன ஆச்சு? படிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் நோக்கி, புரிஞ்சுச்சா? இவங்க போயினுக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து இங்க தொட்டுட்டா. தொட்ட உடனே விடுதலை ஆயிடுச்சு. ஆனா யாருக்கு ஆச்சுன்னு கர்த்தருக்கு தெரியல. அல்லேலூயா. யாருக்கு ஆச்சுன்னு கர்த்தருக்கு தெரியல. திரும்பி கேட்கிறாரு, யாருக்குடா ஆச்சு அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன பண்றேன், இப்போ லாஸ்ட் ப்ரேயர்ல பிரதரை கூப்பிட்டு நல்லா வல்லமையா பாடுங்கன்ட்டு உங்களையும் கை தூக்குங்க, கண்களை திறக்காதீங்க, அக்னி இறங்குது, நீங்களும் கண்ணை மூடிவீங்க. இவ்வளவு மெசேஜ் கொடுத்து கண்ணை திறப்பீங்களா? அவ்வளவு தைரியம் வராது. கண்ணை மூடி நல்லா ஜபிப்பீங்க. நான் கிட்ட வந்துட்டு உங்க தலைமையில கை வச்சு ஜபம் பண்ணி ஒரு 2 தீர்க்க தரிசனம் பயங்கரமான உன்னை கடவுள் தூக்குறாரு இறக்குறாருன்னு சொல்லி நின்றா இன்னும் டீப்பா போய் கண்ணில் தண்ணி விடுவீங்க. அப்போ ஜோப்ல கை விட்டு, பர்ஸ்ல கை விட்டு, உன் மொபைல் எடுத்து என் ஜோப்ல போட்டுக்கினா அதுக்கு என்னன்னு சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? என்னங்க இவ்வளோ தெரியாம இருக்கிறீங்களா? இது திருட்டுன்னு கூட தெரியாதா உங்களுக்கு? திருட்டு இல்லைங்களா? அது திருட்டு தானே. உங்களுக்கு தெரியாம எடுத்தா திருட்டு தானே. உனக்கு விசுவாசம் இருந்தா பரலோகத்திலிருந்து உன் விடுதலைய நீ திருடலாம். அல்லேலூயா. இந்த பொண்ணுக்கு தெரியல, இயேசுக்கே தெரியாது இது எப்படி ஆச்சு. சில பேர் சொல்றாங்க கர்த்தர் சித்தம் இருக்கணும், கர்த்தர் நேரம் வரும். நான் சொல்றேன், விசுவாசம் இருந்தா எல்லாம் கூடி வரும். She didn't know. அவளுக்கு தெரியல. கடவுளுக்கே தெரியாம கேட்கிறாரே, யாரா என்ன தொட்டுந்து? எனக்குள்ள அந்த அபிஷேகம் போச்சு. அபிஷேகத்தை கடவுளுக்கே தெரியாம எடுக்க முடியாதுன்னா அது உன் விசுவாசத்தினாலதான். You can pluck it from him. கர்த்தர் சொல்லலாம், மகனே இன்னும் நீ நல்லா ஜபிக்கணும், ஆனா எனக்கு விசுவாசம் இருக்குதே, அப்போ இந்த எடுத்துக்கோ. Hallelujah. She didn't take baptism, சர்ச்சுக்கு போல, ரெகுலர் பைபிள் படிக்கல, ஒண்ணுமே பண்ணல. விசுவாசம் காட்டினா கர்த்தரா இருக்கும். இவங்க கர்த்தர் யாரா தொட்டுந்தனா சிஷ்யர்கள் சொல்றாங்க, என்னப்பா நீ காமெடி பண்ணினுங்கிற, எல்லாருமே மேல வீந்து தானே வராங்க, நீங்க வீரிங்கடா டே,
நீங்கள் வேலையா வெட்டியா எப்போ பாரு வீந்துனேக்கிறீங்க, விசுவாசம் இல்லாமல் உடம்பெல்லாம் பண்ணுறீங்க. என்னத்தடா பண்ணுறது? விசுவாசத்தோட தொட்டா போதும்டா, மேலே வீறுது தேவையில்லடா. விசுவாசத்தோட அல்லேலூயா, விசுவாசத்தோட தொட்டு பாருங்க, மேலே வீரவை விட அபிஷேகம் உனக்கு ஜாஸ்தி ஆகும். அல்லேலூயா. சொல்கிறேன் கேளுங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை எத்தினோ கோடையான கோடி ஜனங்கள் ஜபிக்கிறாங்க. எல்லா சர்ச்சு பக்கம் கடவுள் திரும்ப மாட்டார். ஆனால் எங்கே விசுவாசம் இருக்குதோ அங்கே திரும்புவார். கர்த்தர் எங்கே போயினுக்கிறார்? கர்த்தர் எங்கே போயினுக்கிறார்? ஜப வீரன் வீட்டுக்கு போயினுக்கிறார், தலைவர் போயினுக்கிறார். இங்க தலைவியே இல்லை, இதை தொட்டு அற்புதம் எடுத்துக்கிட்டு அவர் இன்னும் போயினேக்கிறார். அல்லேலூயா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்படி போறார் கர்த்தர். இப்படி போற கடவுளை விசுவாசம் இங்க மேக்னெட் போல இழக்குது. இந்த மேக்னெட்னால இப்படி போற கர்த்தர் இப்படி திரும்பி இருக்கிறார். அப்ப இங்க அற்புதம் என்ன ஆச்சு? இவர் வீட்டில் அற்புதம் என்ன ஆச்சு? லேட் ஆச்சு. இப்ப தெரியுதா ஏன் லேட் ஆகுது? ஜபம் நீ தான் ஃபர்ஸ்ட் பண்ண, ஆனா உன் பக்கத்துல விடுதலை நடக்குது. ப்ரேயர் நீ தான் கேட்ட, ஆனா உன் பின்னாடி இருக்கிறவனுக்கு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இங்க இருக்கிற விசுவாசம் அங்க இல்லை. யாரு ஃபர்ஸ்ட் ஜபம் பண்றாங்கன்றது கிடையாதுமா, யாரு விசுவாசத்தோட பண்றாங்கன்றது தாமா முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துல இந்த பொண்ணு டச் பண்ண உடனே இப்படி திரும்பி நிற்கிறார் கர்த்தர். அப்ப இந்த அற்புதம் லேட் ஆச்சு. இதுதான் மூணாவது விசுவாசம். மூணாவது விஷயம், கர்த்தர் நீ வந்து தலைமையில கை வச்சாதான் என் குழந்தைக்கு விடுதலாம். ஆமாவா? சரிவா வைக்கிறேன். இந்த பொண்ணு சொல்லுது, நீயும் வராத நானும் வரமாட்டேன், நான் வந்து உன்னை தொட்டுன்னு போயிடுறேன். சரி வந்து தொட்டுக்கோ. அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? உனக்கு வேணுமா வந்து தொட்டுன்னு போ, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஓ நான் வந்தாதான் விடுதலை, சார் நான் வரேன், வெயிட் பண்ணு, நான் வரத்துக்காக வழியெல்லாம் ரெடி ஆகணும். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இதை விட ஃபர்ஸ்ட் லெவல். இந்த ஃபர்ஸ்ட் லெவல் என்ன ஆகுதுன்னா, மேத்யூ 8ஆம் அத்தியாயத்தில் வருதுன்னு நினைக்கிறேன், 5th verse 6th verse. அதில் ஒருத்தன் வருவார், கர்த்தரே என் வேலைக்காரனுக்கு கை கால் வரல, சம்திங் இஸ் தேர், அது என்ன சொல்லுவாங்க. ஆ ஆ ஆ ஆ கர்த்தர் சொல்றார், மகனே இப்போ வரைக்கும் கடவுள் அங்கே பார்த்துருக்கிற நம்பிக்கை என்னன்னா, நீங்கள் வந்து தொட்டாதான் விடுதலை. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார். இவனும் அதே தான் கேட்பான்ட்டு, சரி வாடா நான் வீட்டுக்கு வந்து தொடுறேன்றார். அதுக்கு என்ன சொல்கிறார்? ஒரு வார்த்தை என்ன சொல்லு? ஒரு வார்த்தை சொல்லு, அதே நேரத்தில் அங்கே விடுதலை ஆயிடும். அல்லேலூயா. இப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சு? ஒரு வார்த்தை சொல்லு அண்ணாவனுக்கா, வீட்டுக்கு வந்து தொடு அண்ணாவனுக்கா, இல்லை நான் வந்து தொடுறேன்றவனுக்கா, இல்லை என்னை தூக்கி விட ஆள் இல்லைன்றவனுக்கா? அல்லேலூயா. கர்த்தர் உன் விசுவாசத்து மேலே தான் வேலை செய்வார். இப்போ பாருங்க, அந்த அவன் வந்து சொல்கிறான், அந்த ஜப ஆலயம் தலைவர், அப்பா நீ வந்து என் குழந்தை மேலே தலை மேலே கைவிடு, ஜபம் பண்ண விடுதலை ஆவான்னா, கர்த்தர் ஏய் எனக்கு பலங்குதுரா, என் வாயில் பவர்க்குதுரா, நான் ஒரு வார்த்தை சொன்னால் உன் குழந்தை அங்கே பொழிச்சிடும் அப்படின்னு நான் சொல்லுவார். அவர் பவரை அவரே காட்டிக்க மாட்டார். உனக்கு எவ்வளோ தெரியும் என் பவர் பற்றி? அவளையே நான் வேலை செய்கிறேன், நீயா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, அப்போ நானா இன்க்ரீஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக செய்கிறேன். அல்லேலூயா. இதுதான் ப்ராப்ளம். கிறிஸ்டியன்ஸு இயேசு கிட்ட வராங்க போகிறாங்க, ஆனால் இன்னும் ஃபெய்த் வளரல. அம்மா நீ எவ்வளோ நாள் சபையில் உக்காந்து இருக்கிறன்றது முக்கியம் கிடையாதுமா, நீ உக்காந்து இருக்கிற நேரத்தில் எவ்வளோ உன் விசுவாசத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறன்றதாமா முக்கியம். அல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு நீ பரலோகம் போறதுனால, நீ ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வந்ததுனால உனக்கு அவார்டு கொடுக்க மாட்டாங்க. வந்த பிறகு நீ எதை கற்றுக்குன்னு வாழ்ந்தியோ அதுக்கு தான் அவார்டு கொடுப்பாங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் சொல்லினுக்கிறாங்க. அல்லேலூயா. சில பேருக்கு இது எனக்கே சொல்கிற மாதிரி இருக்குது, நான் எப்படி இவரை பார்த்து சொல்கிறது? காரி துப்ப மாட்டாரா, வேணாம் உடுப்பா அப்படின்னு சும்மா. அல்லேலூயா. 4 levels. புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் இல்லாதனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. யூஆர் ஸ்ட்ரகிளிங் யுவர் லைஃப். விசுவாசம் இருந்தது, ஒரு வார்த்தையில் கர்த்தர் விடுதலாக்கிட்டார். பயம், டவுட், ஃபியர். பவுல் சீலஸ் என்ன பண்ணுறாரு பார்க்கலாமா?
டைம் இருக்கா? இன்னொரு 10-15 மினிட்ஸ்? நோ ப்ராப்ளமா? நோ இஷ்யூஸா? ஓகே, பவுல் சீலஸ் எடுக்கலாமா? ஆக்ஸ் சாப்டர் 16 ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் 15-16 வரும் பாருங்க. ஆக்ஸ் சாப்டர் 16 ஆயிடுச்சுமா? 10 நிமிஷம் முடிச்சுட்டேன். எங்க போறீங்க? ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே கர்த்தரை இன்னும் ஏற்றுக்காம, இன்னும் நான் ஹிந்துவில் இருக்கிறேன்ட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே? ஓகே, இவங்க 4-5 பேரா? ஓகே, வெரி குட். எடுக்கலையா? எடுத்தீங்களா? எதுமா? அது இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. கரெக்ட். ஏன் குறி சொல்லிக்கிற ஆவி ஏதோ பண்ணின்னு இருக்குமா? அப்போ பவுல் சீலாஸ் என்ன பண்ணா, அந்த ஆவியை விரட்டிடுறாராம். அதை விரட்டுறத பார்த்த உடனே அங்க இருக்கிற ஜனங்களுக்கு கோபம் வருதான். அங்கிருந்து படிமா, அந்த வேலைக்கு அவங்க ஓனருங்க என்ன பண்றாங்க? நெக்ஸ்ட் வசனம் படிங்க. 19 இருந்து படிங்க. என்ன பண்றாங்களா? இப்ப பேய் ஓட்டுறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா சொல்லுங்க? அந்த நல்ல விஷயம் செஞ்சதுக்கு அவங்களை என்ன பண்ணினுக்கிறாங்க? தரான்னு இழுத்துன்னு போறாங்களாம். அல்லேலூயா. அப்புறம் நெக்ஸ்ட் அவங்க பத்தி பொய் சாட்சி சொல்றாங்க. இவங்க தப்பா சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இது எதுக்கு? நல்ல வேலை செஞ்சதுக்கா கெட்ட வேலை செஞ்சதுக்கா? நல்ல வேலை செஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க? நெக்ஸ்ட் வசனம் படிமா. நெக்ஸ்ட் வசனம் படிங்க. அது விடுங்க, நெக்ஸ்ட் படிங்க. இப்போ ஒரு ஜனமே அவங்களுக்கு விரோதமா, ஒரு கிரவுடு அங்க வந்த ஊர் ஜனங்கள்லாம் யாருக்கு விரோதமா? இவங்களுக்கு விரோதமா ஏஞ்சிக்கிறாங்க. நல்ல வேலை செஞ்சதுக்கா கெட்ட வேலை செஞ்சதுக்கா? நல்ல வேலை செஞ்சதுக்கு. அல்லேலூயா. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆகுது? ஃபாஸ்ட். இப்போ என்ன பண்றாங்க? அவங்க ட்ரெஸ் எல்லாம் பிச்சு போடுறாங்களாம். எத்தனை பேர் முன்னாடி? ஒருத்தர் முன்னாடியா 2 பேர் முன்னாடியா? ஒரு ஊர் ஜனங்க முன்னாடி. அப்போ அவங்களுக்கு என்ன வரும்? சந்தோஷமா? எனக்கு புது ட்ரெஸ் வரப்போகுது அப்படின்வாங்களா? அவமானம் தானே வரும். வருமா வராதா? அல்லேலூயா. இந்த அவமானம் நல்ல வேலை செஞ்சதுக்கா கெட்ட வேலை செஞ்சதுக்கா? நல்ல வேலை. அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ அடிக்கிறாங்க. நல்ல வேலை செஞ்சதுக்கு அடியும் வீழ்து. அப்புறம் இப்ப எத்தனை போய் ஜெயில போடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வசனம். இப்ப கட்டி கூட போடுறாங்களாம். இதெல்லாம் நல்ல வேலை செஞ்சா கெட்ட வேலை செஞ்சதுக்கா? நல்ல வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு தரான்னு இழுத்துன்னு போய் பொய் சாட்சி சொல்லி ஊர் ஜனங்க அவங்க விருத்தமா அவங்க வஸ்திரங்கள் எல்லாம் கிழிச்சு சாட்டியால அடிச்சு கால்களுக்கு செயின் போட்டு தூக்கின்னு போய் ஜெயில போடுறாங்க. இவ்வளோ பண்றாங்க. இது நல்ல வேலை செய்யறதுக்கா கெட்ட வேலை செய்யறதுக்கா? எவ்வளோ பேர் நல்ல வேலை செய்வீங்க? இவ்வளோ நடக்குமா? வேணாம் பாஸ்டர், கை தூக்குறதா வேணாமான்னு தெரில எனக்கு. நல்ல வேலை செய். இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. அவங்க எதோ செஞ்சாங்க. இப்போ அவர் என்ன பண்றாரு? நடு ராத்திரியில என்ன பண்றாங்க? ஜோரம் சொல்லுங்க. என்ன பண்றாங்க? என்ன பாடுறாங்க? அடிச்சு ஜெயில போட்டு எல்லாம் பண்ணதுக்கு கடவுளுக்கு என்ன பாடுறாங்களா? சொல்லுங்க, என்ன பாடுறாங்களா? அல்லேலூயா. துதி பாடுறாங்களாம். இப்போ உங்களை ஜெயில போடுறதும் வேணாம், இப்போ துணியை கழட்டுறது எதுவுமே வேணாம். இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? இவங்க இன்னைக்கு போய் செஞ்ச சாம்பார்ல உப்பு கம்மி பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க? உப்பு கம்மி ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்காரர் எத்தனை பேர் பண்ணுவீங்க? ப்ளீஸ் இங்கே பாருங்க. நீங்கள் புரிஞ்சுன்னு இருக்கீங்களா மெசேஜை? நீங்கள் அங்கே எங்கே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சாத்தான் ரைட் டைமில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணினுக்கிறான். அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா. கேட்குதா? எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் துதி பாடுவீங்க சொல்லுங்க. பிரதர் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெளியே வச்சுக்கோங்க பிரதர். இல்லை பாலுக்கு இல்லை ஏதாச்சும் கொடுங்க அந்த குழந்தைக்கு. பி ப்ரிப்பேர்ட். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்புறம் என்ன ஆகுது சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்க போய் துதி பாடுவீங்க? பாட முடியுமா?
இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்பயே ஏஞ்சார் பிரதரு சிஸ்டர். என்னம்மா பேர்? பிரபாவதி. உக்காரமா. அல்லேலூயா. அடுத்த வாட்டி வந்தால் ஏஞ்சிக்கவே இல்லையோ தெரில. நல்லது. இப்போ என்ன ஆகுதான், பிரதர் இருக்கிற சிஸ்டர் இருக்கிறாரு. அடுத்த வாரம் பாஸ்டர் வந்துட்டு பிரபாவதி சிஸ்டருக்கு ஆராதனை செய்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்துட்றாங்க. என்ன கொடுக்குறாங்க? எதுக்கு? ஆராதனை செய்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பொம்பளைங்களுக்கு ஒரு நல்ல புத்தி இருக்குது. அது என்னன்னா, ஏதாச்சும் புதுசாக செய்யணும்னா புது துணி வேணும். நல்லதுன்னு தான் சொல்லிக்கிறோமா, கெட்டதுன்னு சொல்ல, யாரும் திட்டிக்காதீங்க என்ன. ஓகேவா? இப்போ அவங்க போயிட்டு பிரதர்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாருங்க, ஒரு 500 ரூபாய் கொடுங்க, ஒரு புது துணி போட்டுன்னு போகிறேன், போய் அங்கே பாடிட்டு வந்துடுறேன். அவர் சொல்கிறாரு, பீரோ திறந்தால் எல்லாம் உந்துதாமா வீது, எந்த எங்கே இருக்குதுன்னு கூட தெரிலம்மா, ஐரன் இல்லாமல் துணி போட்டுன்னு போகிறேன், நீ ஐரன்லாம் பண்ணி அடுக்கி வச்சுன்னுக்கிறேன், இதுக்கு மேலே உனக்கு ஒரு துணி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா திட்டி அமிச்சிடார். துணின்ட்டு என் சம்பளத்தெல்லாம் பால் பண்ணிட்டுக்கிறேன்னு திட்டி அமிச்சிட்டார். இப்போ அவங்க வராங்க பாட்டு பாடுறதுக்கு. எப்படி இருக்கும் பாட்டு? அப்பா உன்னை விட்டா யாரும் இல்லை, புருஷன் கைவிட்டான், அப்பா கைவிட்டான், நீர் மட்டுமே கைவிட. ஓகேவா? இப்போ அதே சுச்சுவேஷன் மாற்றலாம். இப்போ சிஸ்டர் போய் கேட்குறாங்க, எனக்கு 500 ரூபாய் கொடுங்க, ஒரு புது துணி போட்டுன்னு போகிறேன். அவர் சொல்கிறார், நீ ஏன் ஒய்ஃபு, நீ 500 ரூபாய் துணி போட்டுன்னு போனால் என் மரியாதை என்ன ஆகுறது, ஜனங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா 3000 ரூபாய் கொடுக்குறேன் ஜிகி ஜிகான்னு போட்டுன்னு போன்றாங்க. இப்போ நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு வராங்க. இப்போ பாட்டு எப்படி வரும்? சந்தோஷம் பொங்குது, ஸ்டேஜ் ஒன்று தான், மைக்கு ஒன்று தான், சான்ஸ் ஒன்று தான், ஆனால் பாட்டு சுச்சுவேஷன் பிரகாரம் வருது. நம்ம வீக்காக இருந்தால் வீக்கான பாட்டுங்க, கர்த்தரு உன்னை விட்டா யாரும் இல்லைப்பா, உன்னையே நம்பி இருக்கிறான்ப்பா, அல்லேலூயா. அதே நம்ம சந்தோஷமா சேலரி வந்த அன்னைக்கு எப்படி இருக்கும் பாட்டு? என் கூட என் கடவுள் இருக்கிறார், அல்லேலூயா. ஆனா பவுல் சீலஸ் சுச்சுவேஷன் பார்த்து பாட்டு பாடல. அப்பா நீ ஜெயிலனா போடு, அரண்மனையிலனா போடு, நான் மட்டும் உனக்கு துதி தான் பாடுவேன். அல்லேலூயா. உன்னோட ஆராதனை உன் சுச்சுவேஷன் மேல வரக்கூடாது. உன்னோட ஆராதனை கர்த்தர் மேல இருக்கிற அன்பால வரணும். Are you understanding? புரியுதா? உன்னோட ஆராதனை கர்த்தரோட அன்பால வரணும். எனிவேர், ஜெயிலில் போடு, இங்கே போடு, அங்கே போடு, பரவாயில்ல, நான் மட்டும் துதிக்கிறேன். எப்படிங்க துதிச்சா? நானும் நீங்களா என்ன, நாங்கள் இவ்வளோ நாள் ஊழியம் செஞ்சதுக்கு எங்களுக்கு இதுதானாப்பா நீ காட்டுற வழி, இது தானாப்பா எங்களுக்கு கொடுக்குற அவமானம், இது தானாப்பா எங்களுக்கு கொடுக்குற கஷ்டம். அல்லேலூயா. அவங்க எதுவுமே பண்ணலங்க. அட்லீஸ்ட் ஜெயிலில் உக்காந்து கர்த்தரே என்னை விடுதலை ஆக்கொண்டு கூட கேட்கலங்க. அட்லீஸ்ட் கர்த்தரே என்னை விடுவிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்கன்ட்டு கூட தேடலங்க. எங்கன்னா பண்ணுறா, என் டைம் 12 மணி, நான் துதிக்கிறது, ஏதானா பண்ணு, நான் துதிக்கிறேன், அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. துதிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள பார்க்குறாங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ ரோட்டில் இருக்கும்போது துதிச்சா யாருன்னா பார்த்தாங்களா? அவங்கள பார்க்கல. ஆனால் கஷ்டத்தில் இருக்கும்போது துதிக்கும்போது எல்லாம் பார்க்குறாங்க. நீ கஷ்டத்தில் எப்படி வாழ்கிறன்ட்டு உலகம், நரகம், பரலோகம் உன்னை பார்த்து கொண்டு இருக்குது. அல்லேலூயா. நீ சந்தோஷமாக இருக்கும்போது நீ எப்படி வாழ்கிறன்ட்டு யாரும் பார்க்கறது இல்லை, பட் கஷ்டத்தில் பார்க்குறாங்க. ஏன்னா உன்னோட டெஸ்டிமனி, உன் கடவுளும் கூட இருக்கிறாரான்ட்டு உனக்கு தெரியணும். அல்லேலூயா. அப்புறம் என்னாச்சு? படிமா, நெக்ஸ்ட் யார் படிச்சு சீக்கிரம் படிங்க. உடனே கதவுகள் ஒரு கதுவா? நல்லா படிங்கம்மா. கதவுகள் அவங்க எத்தனை ஜெயிலில் இருந்தாங்க? எல்லா ஜெயிலையும் அவங்க தான் இருந்தாங்களா? எவ்வளோ டோர் திறக்கணும் அவங்க வெளியே போகிறதுக்கு? அப்புறம் ஏன் எல்லாம் திறந்தாங்க? அம்மா, கஷ்டத்தில் ஒரு சபையில் 2 பேர் கடவுளை துதிச்சா போதும், சபைக்கே கர்த்தர் விடுதலாக்கிடுவார். அல்லேலூயா. ஒரு கதவு கிடையாது, இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட கதவு திறந்துருவார். 2 பேரை தான் கர்த்தர் பார்க்கிறார். 2 பேரை. சென்னையில கூட அவ்வளவுதான், 2 பேரு. அவங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கிற வியாதிகளை எடுத்துக்கொண்டு, கர்த்தரே நான் இதை பத்தி திங்க் பண்ணல, நான் உன்னை பற்றி தான் ஆலோசிக்கிறேன், நான் உனக்கு துதிக்கிறேன்ட்டு 2 பேரு துதிச்சா சென்னைக்கே விடுதலை கொண்டு வந்துருவார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க இந்த மெசேஜ்? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? 2 பேர் தாங்க, 2 பேர். கதவுகள் எல்லாம் திறந்துட்டாங்களாம். அல்லேலூயா.
கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டுச்சு. வாட் எ வண்டர்ஃபுல் காட். இன்றைக்கி உங்கள் கதவு திறக்கணுமா? எங்கேயும் போகாதுங்க, துதிங்க. உங்கள் கஷ்டத்தில் ஆராதனை செய்யுங்க. உங்கள் கஷ்டத்தில் ஒரு கரங்களை தட்டி தட்டி உல்லாசமாக குதிங்க. வீட்டில் விடுதல் ஆகும், விடுதல் ஆகும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னாச்சு படிங்க. யாரு? 2 பேர் துதிச்சா எல்லார கட்டுகளும் வீந்துச்சான். புரியுதா? நீங்க ஜபிச்சா உன் பக்கத்தில் இருக்கிறவங்க கட்டு கடவுள் உடைப்பார். நீ துதிச்சா உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க கட்டுகள் கடவுள் உடைப்பார். நீ ஆராதனை செஞ்சா இந்த ஏரியாவில் இருக்கிற கட்டுகள் கடவுள் உடைப்பார். துதியில் அவ்வளோ பலன் இருக்குது. எதுக்கு தெரியுமா துதிக்கிறது? நீ துதிச்சா உன் விசுவாசம் வளரும். நீ துதிக்கிற உன் விசுவாசம் வளரும். ஹல்லேலூயா. Are you understanding something? It's very important. அப்புறம் என்னாச்சு? பார்த்தீங்களா? இப்போ புரியுதா ஏன் கர்த்தர் பவுல் சீலஸ் அங்கே கொண்டு போந்து ஜெயிலுக்கு அவரை கொண்டு போந்து காரணம் என்னன்னாக்கா, அந்த ஜெயிலர் வாழ்க்கையில் ஒரு ஆத்மஹத்திய துராத்ம வேலை செஞ்சு நின்றுச்சு. ஸ்பிரிட் ஆஃப் சூசைட். ஆவியில் நம்மளுக்கு தெரியல, கடவுளுக்கு தெரியும். அதுதான் நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் ஸ்பிரிட் ஓடும். அல்லேலூயா. இங்கே இருந்தால் குறி சொல்கிற ஸ்பிரிட்டை ஓட்டினாங்கோ, அங்கே போனால் சாவுற ஸ்பிரிட்டை ஓட்டுறாங்கோ, இன்னொரு இடத்துல போனால் இன்னொன்று வியாதியில் இருக்கிற ஸ்பிரிட்டை ஓட்டுவான். ஆனால் ஓட்டின்னு தான் இருப்போம் நம்ம. அல்லேலூயா. தட் இஸ் த பவர் காட் ஹஸ் கிவன் அஸ். அதுதான் பலன் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. நீ பயப்படாத, நீ திகழாத. உன்னை கைவிட்டுற மாட்டார். கர்த்தர் போஷிக்கிற கடவுளாக இருக்கிறார். கர்த்தர் நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். இன்னைக்கு உன் கடன் எவ்வளவே பெருசாக இருக்கட்டும், உன் வியாதி எவ்வளவே பெருசாக இருக்கட்டும், அதை தீர்க்கிறதுக்கு டேப்லெட் இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும், நடக்காமல் போகட்டும், உன்னோட எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு செகண்டில் கர்த்தர் தீர்த்து கொடுக்குறவராக இருக்கிறார். He can deliver you from all the problems. Hallelujah. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, பிரதர் எனக்கு இந்த விசுவாசம் தேவை இருந்துச்சு பிரதர், எனக்குள்ளே இருக்கலை. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கலை. எனக்கு ஸ்டார்டிங் ஊழியத்தில் வரும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். ஃபுட் இருக்காது, சாப்பாட்டுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு கொரியா பாஸ்டர் வந்தார். அவர் யாரோ ஒருத்தர் மூலியமாக எனக்கு சொல்லி அமிச்சார், பாஸ்டரோட ஊழியம் ரொம்ப நல்லா இருக்குது, அவரை என்கிட்ட சேர்ந்துக்க சொல்லு, அவரை என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்க சொல்லு, நான் உங்களுக்கு 8,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன், சர்ச்சும் வீடும் நானே கட்டி கொடுக்குறேன்னார். பயங்கரமான ஆஃபர், டெம்டிங்காக இருக்குது எனக்கு. ஏன்னா அப்போ சாப்பாட்டுக்கே இல்லை, 8,000 ரூபாய் எங்களுக்கு 8 லட்சம் போல. ஆமாவா? ஐயோ, சர்ச்சும் கட்டி ஐயோ வீடும் கட்டி கொடுக்குறாரா? சமைச்சே. என் விசுவாசம் கர்த்தர் தான் இது கொடுத்துருக்குறதுன்ட்டு. ஆனால் நான் போய் ஜபம் பண்ணால் கர்த்தர் சொல்கிறார், நீ போ, ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுரா, அதை யோசனை பண்ணி போனார். என்னப்பா ப்ராப்ளம்னா, அவன் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான்? 8,000 ரூபாய். அப்போ நீ மாதம் உன் பட்ஜெட் 8க்குள்ளே தான் உக்காரணும். ஆனால் நீ என்ன நம்பி இருந்தனா உன் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உன் சம்பளத்தை கொடுக்குறேன். எது தேவை உனக்கு? சம்பளத்துக்கு பிரகாரம் பட்ஜெட் போட்டுக்கிறியா, இல்லை பட்ஜெட் பிரகாரம் சம்பளம் நான் கொடுக்கட்டான்? புரியலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? when you trust God, your income will increase. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக அவனை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஸ்திரீ விதவை பொண்ணு இருந்தா. எலைஜா கர்த்தர் அங்கே தான் போக சொல்கிறார். இவர் போகிறார். அவர் மோஸ்ட்லி கடவுளே என்ன அனுப்புகிறாருன்னா அவர் ரொம்ப பணம் இருக்கிறவான்னு நினச்சின்னு அங்கே பார்த்தா அவன் எனக்கே எதுவும் இல்லை, சாப்பிட்டு சாகணும்னுக்கிறான்றான். ஆமாவா? என்னப்பா இவர் இது சொல்லிட்டாரு. சரி, உன் கையில் என்னம்மா இருக்குது? இதே துண்டு. அதே குடும்பம் என் கையில். அதே இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவள் இருக்கிறதே வச்சுன்னு சாப்பிட்ணுன்னுங்கிறான். அதை என் கையில் கொடுன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அம்மா இருக்கிறாங்க, ஏதோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கட்டத்துக்கு 5,000 ரூபாய் இருக்குது. என்ன பெங்களூர்லேருந்து கூப்பிடுறாங்க. நான் ஜபம் பண்ணிட்டோமா, உன் கையில் எவ்வளோ இருக்குது? 5. ஃபஸ்ட்டு அதை என் கையில் வைமா அப்படின்னே. பாஸ்டர், இவர் பெங்களூர்காரர் சரியில்லைன்னு நினைக்கிறேன், வந்த உடனே 5,000 ரூபாய் கேட்குறேன். ஆமாவா இல்லையா? அப்போ எலைஜா பற்றி தப்பாக நினைக்கிறோமா இல்லையா? அப்புறம் ஏன் கேட்டார்? இருக்கிறதே இவ்வளோ தானே, சாப்பிட விட்டுருக்கணும், அதையும் பிடிங்க சாப்பிட பார்க்குறாரு. நானும் அதான் கேட்டேன். அப்போ தான் ஆவியானவர் சொன்னார், மகனே நான் எலைஜாக்கு என்ன சொன்னேன்? ஆல்ரெடி நான் அவகிட்ட சொல்லியிருக்கிறேன்றேன். இப்போ நான் அவகிட்ட சொன்னானாக்கா அவளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னா அவள் ப்ரேயர் பண்ணுறான். ப்ரேயர் பண்ணுறாளா?
அட்லீஸ்ட் தலை ஆட்டுறதுன்னா எனக்கு தெரிகிற மாதிரி ஆட்டுங்க. நீங்கள் மைண்டில் தலை ஆட்டினா எனக்கு எப்படி புரியும்? அல்லேலூயா. மைண்டில் தலை ஆட்டாதீங்க, ரியாலிட்டியில் தலை ஆட்டணும். ஓகேவா? இப்போ என்னாச்சு, அவள் பயத்தை ப்ரேயர் பண்ணுறவ, ஷீஸ் அ ப்ரேயர் வாரியர். அப்போ கனெக்ஷன் இருக்குது. செகண்ட் என்னன்னா, அவள் இருக்கிறத வச்சு சாகணும்ன்றான். அவன் மனசு வச்சுதான் விதவை விபச்சாரம் செஞ்சு சாப்பிட்டுருக்கலாமா இல்லையா? செய்யல. அப்போ அவளுக்குள்ள கடவுள் பயம் இருக்குது. இருக்கா? திருப்பி சொல்கிறேன் பாருங்க, மைண்டில் தலை ஆடினா எனக்கு புரியாதுங்க. இருக்கா? இப்போ மூணாவது என்னன்னாக்கா, அவன் என்ன சொல்கிறான், என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு சாக. அவன் வேணா பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்கலாம். சாப்பிட்டாளா? அப்போனா அவளுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் பிச்சை எடுக்க மாட்டேன், கடவுளுக்காக வெயிட் பண்ணுறேன். இது மூணு இருக்குது, ஆனால் குறை இருக்குது. சாப்பாட்டுக்கு இல்லை, கடவுளோட பயம் இருக்குது, ப்ரேயர் லைஃப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் சாப்பாடு இல்லை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா கொடுக்கறதுல கை வரல அவளுக்கு. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சம்பிருத்தியில் இருக்கும்போது நீ எனக்கு கொடுத்துருக்குற, இல்லாதப்போ நீ என்ன கொடுக்குறன்னு நான் செக் பண்ண. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? God is testing your giving. ஆவியானவர் சொல்றார், இந்த இடத்துல நிறைய பேர் நீங்கள் ஒழுங்காக கொடுத்துன்னு இல்லை, you're not giving. உன் சபை கஷ்டத்தில் இருந்தால் அதுக்கு சாத்தான் காரணம் இல்லை, இங்கே உக்காந்து இருக்கிற நீங்கள் தான் காரணம். புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க, இதுக்கு மேலே போக மாட்டேன், ஏன்னா நான் அடுத்த வாட்டி வரணும். பிரதர் அவன் அதெல்லாம் பேசுகிறார், அவர் வர வைக்காதீங்க பிரதர்ன்ட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லாத, ஆனால் கொடுத்த ஒன்று என்ன ஆகுது தெரியுமா? இந்த ஊழியக்காரர்கிட்ட இருக்கிற கிருபை அப்படியே அந்த விதவி மேலே போய் அவளுக்கும் சாப்பாட்டுக்கு குறையே இல்லாதபடி கடவுள் நடத்துகிறார். எவ்வளோ நாள் நடத்தினாரோ தெரியல, ஆனால் நடத்தினார். அதுக்கு அவள் எவ்வளோ கொடுத்தான்? இருக்கிற பொருள் கோல்டு எல்லாம் போட்டாளா? அப்போ என்ன கொடுத்தா? இருந்ததை கொடுத்தாங்க. கடவுள் உன்னை பெருசாலாம் கேட்கறது இல்லை, இருக்கிறதுல நீங்கள் கொடுங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ற. கொடுக்குற விஷயத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இருக்கிறேன், அபி பக்கத்தில் பிரதர், உங்கள் பேர் என்ன? மேத்யூ இருக்கிறார். இப்போ என்ன ஆகுது, நாங்கள் 2 பேரும் ஒரே சர்ச்சுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். மேத்யூ கிட்ட 20 ரூபா இருக்குது, என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது. மேத்யூ கிட்ட எவ்வளோ இருக்குது? என்கிட்ட எவ்வளோ இருக்குது? 1000 ரூபாய் இருக்குது. இப்போ மேத்யூ போய் 20 ரூபா போடுறார் சர்ச்சில். போட்ட உடனே இப்போ 20 ரூபா போடும்போது தெரியும் இல்லையா, வெறும் 20 ரூபா போட்டால் அதை நசுக்கி கிசுக்கி நெக்ஸ்ட்டு டேமேஜ் ஆகி அது ஹாஸ்பிட்டல் போகிற அளவுக்கு தான் போடுவோம் அதை. இப்போ நான் 1000 ரூபா வச்சுன்னுக்கிறேன், நான் 100 ரூபா போடுவேன். நான் எப்படி போடுவேன்? நோட்டை மடிக்காமல் அப்படி ஸ்டைலாக போடுவேன். அல்லேலூயா. பார்க்கணும் இல்லை, தெரியணும் இல்லை நான் 100 ரூபா போடுறேன்ட்டு, அப்படி ஸ்டைலாக போட்டுருவேன். இப்போ இந்த விஷயம் எல்லாம் பாஸ்டர் பார்க்குறவங்க, என்னடா இவன் எப்போ பாரு இந்த மேத்யூ 20 போடுறான், திவாகர் பாடுறான் எவ்வளோ நல்லவன் 100 ரூபா போடுறான். ஓகேவா? இப்போ இந்த விஷயம் என்ன ஆகுதுனாக்கா, பரலோகத்துக்கு போகுது. எங்கே போகுது? ஜோரா சொல்லுங்கள், எங்கே போகுது? இப்போ பரலோகத்துக்கு போனோடனே தேவதூதர் பார்க்குறாரு. தேவதூதர் இயேசு சாமி கிட்ட சொல்கிறார், அப்பா உன் பையன் மேத்யூ 20 ரூபா போட்டான்ப்பா, அவன் கையில் எவ்வளோப்பா இருந்துச்சு? அவன் கையில் இருந்ததே 20 ரூபாப்பா. திவாகர் எவ்வளோப்பா போட்டான்? அப்பா அவன் 100 ரூபா போட்டான்ப்பா, அவன் கையில் எவ்வளோ இருந்துச்சு? அவன் கையில் 1000 ரூபாய் இருந்துச்சு. அப்போ யார் அதிகமாக போட்டுருந்து? அப்போ திவாகர் கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கி மேத்யூ கிட்ட கூட அவன் கரெக்டாக போடுவான். கர்த்தர் நீ பெரிய நோட்டை போடுறத பார்க்க மாட்டார்ப்பா, உன் பிரதி உள்ளத்தை தான் பார்க்குவார். யூ வில் see your heart. உன் கையில் எவ்வளோ இருக்குது அதுதான் பெருசு கர்த்தருக்கு. He is not worried about your big notes, he is worried about your big hearts. Hallelujah. It's very important. தரித்திரத்தனம் போகணும்னா கொடுக்கறது கற்றுக்கோங்க. தரித்திரத்தனம் விடுதலை ஆகணும்னா கொடுக்கறது கற்றுக்கோங்க. அப்போ எனக்கே இருக்கிறது இவ்வளோ தான், நான் எப்படி அதெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள், வரும். அது உனக்கே தெரியாமல் வரும். எப்படி வரோமே தெரியாது. இட் வில் கம். உன் உள்ளத்தில் சாத்தான் பேசும். ஒரு வாட்டி என்னாச்சு, நான் இன்னும் சர்ச்சை அட்டெண்ட் ஆகிருந்தேன், ஊழியம் கொஞ்சம் பண்ணின்னு இருந்தேன். சர்ச்சுக்கு வரும்போது 100 ரூபாய் இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு? 100 ரூபாய் நோட்டு இருந்துச்சு. நான் வரும்போது நாங்கள் திருக்கி ஆட்டோவில் போனோம். 3.5 கிலோமீட்டர் ஆயிடுச்சுமா. 5 நிமிஷம் முடிச்சிடும், 5 நிமிஷம். 3.5 கிலோமீட்டர். எவ்வளோ கிலோமீட்டரு? இங்கே பாருங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் என் வீட்டுக்கும் சர்ச்சுக்கும். இப்போ அங்கேருந்து வந்துட்டோம், நான் என் மனைவி 2 பசங்க வந்துட்டோம் ஆட்டோவில். இப்போ மீதி 100 ரூபாய் இருக்குது. என் மனைவி போகும்போதே சொன்னான், இங்கே நிறைய மனைவி இங்கே சொல்கிறோம் போல, போகும்போதே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 100 ரூபாய் போடுற நிலைமை வந்துடும்ன்ட்டு. நான் தான் புரிஞ்சிக்கல. நீங்கள் புரிஞ்சுக்கினீங்களா? புரியலன்னா அப்புறம் புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுறது? 100 ரூபாய் பந்து பார்க்குறேன், அடாடா 100 ரூபாய் தான் இருக்குது, சேஞ்ச் பண்ணாமல் வந்துட்டேனே, என்னடா இது பிரச்சனை. இப்போ சர்ச்சில் உக்காந்துக்கிறேன், மெசேஜ் எல்லாம் ஆச்சு. அவ்வளோ இருக்கும் எனக்கு தெரியல. மெசேஜ் ஆன பிறகு காணிக்கை போடுறதுக்கு ஜோபில் கை விடுறேன், 100 ரூபாய். ஒரு பக்கம் காணிக்கை பேகு, இன்னொரு பக்கம் என் மனைவி மூஞ்சி.
எதை தான் பார்க்குறது, என்னடா செய்யுது. பிரச்சனை புரிஞ்சவங்க சிரிச்சாங்க, புரியாதவங்க கூட இருக்கிறதுனால சைலண்டாக இருந்து செப்பரேட்டாக போய் சிரிப்பாங்க. அல்லேலூயா. என்ன பண்ணுறது தெரில. யோசனை பண்ண, சாத்தான் பேசுகிறான், இருக்கிறதே 100 ரூபாய், இன்னைக்கு சண்டே 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 உன் வீட்டில் சண்டை நடக்க போகுது, இது தேவையா அவனுக்கு, 100 ரூபாய் போடாத, அடுத்த வாரம் போட்டுக்கோ, அடுத்த வாரம் போட்டுக்கோ. ஒரு பக்கம் மனசில், இன்னொரு பக்கம் ஆவியானவர் சொல்கிறார், மகனே அது போட்டால் கர்த்தர் உன்னை போசிக்கு வர்றான், நீ ஏன்டா தலைக்கு எடுத்துக்கிற. God can give you much bigger than this. இந்த போராட்டம் டக்குன்னு எடுத்து போட்டேன் நான். போடா அப்பா, இந்த இது தலைநோவே வேணான்ட்டு போட்டுட்டு ஏஞ்சி வெளியே வந்துட்டேன். அப்போ பிளான் பண்ணேன். என்ன பிளான் பண்ணேன், எங்கள் பாஸ்டர்கிட்ட பைக்குது, நான் என் மனைவியை போய் பைக்கில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்டர் பைக் விட்டுட்டு நான் நடந்து போயிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு பிளான் பண்ணி வெளியே நின்றுக்கிறேன். அன்னைக்கு அதுவும் என் பாஸ்டர் எல்லாம் சுற்றி போட்டுக்கிறாங்க. எனக்கு ஜபம், உனக்கு ஜபம், எனக்கு டேய் எவ்ரி சண்டே வரீங்களாடா, திருப்பி என்னப்பா திருப்பி இல்லை கியூ நின்று, ஏன் அர்ஜென்ட்டாக புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களே ஐயா அப்படின்னு. என் மனைவி டைம் ஆச்சுங்க போனோம், நான் இப்போ தான் போய் சமைக்கணும், இப்போ தான் குழம்பு சூடு போடணும், வீட்டில் அவங்க இருக்கிறாங்க, உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு, இருமா கொஞ்ச நேரம் அப்படின்னு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்குள்ளே நான் இந்த மெகாலயான்ட்டு ஒரு ஊர் இருக்குது நார்த் ஈஸ்ட்டில், அங்கே நான் ஒரு 5 days ஊழியம் பண்ணிட்டு வந்தேன். அங்கேருந்து ஒரு பொண்ணு புதுசாக வந்துச்சு சர்ச்சுக்கு, ஃபஸ்ட் டைம் வந்துச்சு. அந்த பொண்ணுக்கு எனக்கு தெரியும். அது வந்து பார்த்துட்டு அங்கே வெளியே வந்துட்டு, அங்கிள் நீங்கள் இங்கே இருக்கீங்களா அப்படின்னா. ஆமாம்மா, என்னம்மா விஷயம். அங்கிள் நான் உள்ளெல்லாம் உங்களை தேடி நின்றேன், என்னம்மா கதை அப்படின்னா. எங்கள் டேடி வந்துட்டு யாரன்னா நல்ல ஊழியக்காரருக்கு காணிக்க கொடுன்னு சொன்னார். நான் சொன்னேன் நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்கன்ட்டு. அப்போ உங்களுக்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி சொன்னார். அதான் உங்களை தேடி வந்து உங்களுக்கே கொடுத்துனுக்கிறேன் அப்படின்னு. அல்லேலூயா. நான் சொன்னேன், ஏம்மா சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியாச்சும் என்னை பார்த்துருக்கூடாதா, இவ்வளோ டென்ஷனே ஆயிருக்காத, நான் ஃப்ரீயாக இருந்திருப்பேனே. ஆனாலும் என்ன பண்ணுறேன், எவ்வளோ இருக்குதுன்னு தெரில எனக்கு. ஜபம் கூட சரியாக பண்ணல, 2 செகண்ட் இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட்டுக்கு போயிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. செக் பண்ணி பார்த்தாக்கா நான் போட்டு 100 ரூபாய், ஆனால் அதில் இருந்து இந்த 1000 ரூபாய். உன் தரித்திரம் போகும். ஜஸ்ட் கிவ் அண்ட் சி, ஜஸ்ட் கிவ் அண்ட் டோன்ட். பிடிக்காதீங்க, கொடுக்கறதுல பிடிக்காதீங்க, ஃப்ரீயாக கொடுங்க. நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறீங்களோ அவ்வளோயும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இந்த 10% டைட்ஸ் எல்லாம் அதெல்லாம் போச்சுங்க அந்த காலம். இப்போல்லாம் 10% கிடையாது, 100% கடவுள் தான். அப்பா நீ எடுத்து மீதி என்ன இருக்குது எனக்கு கொடு. நான் சொல்கிறேன் கேளுங்க, எத்தனை பேர் ஹஸ்பண்ட் வேலை செய்கிறவங்க சம்பாரிச்சு முழு பணத்தை கொண்டு வந்து பொண்டாட்டி கையில் கொடுக்குறாங்களா இல்லையா? எத்தனை பேர் பொண்டாட்டிங்க சம்பாரிச்சு முழு பணத்தை கொண்டு போய் ஹஸ்பண்ட் கையில் கொடுக்குறாங்களா இல்லையா? ஏங்க அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை கூட கடவுள் மேலே இல்லையாங்க? அவர் கொடுப்பாருன்னு தெரியாதா? உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பொண்டாட்டி கிட்ட ஏன் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் நம்புறீங்க, இவங்க என்னை பார்த்துக்குவாங்க, நான் முழுமையாக ஜோபில் இல்லைன்னா கூட இவங்க கிட்ட இருந்தால் என்கிட்ட இருக்கிற போல. ஆனால் இங்கே நம்ம நம்புறதில்ல. நம்ம கொடுக்குறதுல கூட திங்க் பண்ணி கொடுப்போம். எப்படி இன்னைக்கு இப்போ யாருன்னா பாஸ்டர் வந்துட்டு சடனாக நாளைக்கு ஃபங்க்ஷனுக்குதுமா யார் கொடுக்குறீங்கன்னா எப்படி திங்க் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, இது கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, இது இவ்வளோ தான் கொடுக்க முடியுது, இது என்ன பண்ணுறதோ தெரியலையே, அப்படி தானே நம்ம கணக்கு போட்டு கொடுப்போம். அப்போ கர்த்தர் உங்களுக்கு கணக்கு போட்டேன்னா, என் பொண்ணு காத்தால இவ்வளோ மணி ஏஞ்சி இவ்வளோ ஜபம் வந்து இவ்வளோ நாள் பைபிள் படிக்குது, அப்போ இவளுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும், சந்தோஷமா? கணக்கு போட்டு கொடுத்தா டப்பா டான்ஸ் ஆடிடும். அல்லேலூயா. கணக்கு இல்லாமல் கிருபையால் அன்பால் கொடுக்கறதுனால தான் நம்ம எல்லாம் இன்னும் நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? புரியுதுங்களா உங்களுக்கு? யூ ஹாவ் டு கிவ், லேர்ன் டு கிவ், பிளஸ் டு கிவ். விசேஷமான ரீதியில் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். பியூட்டிஃபுல். அல்லேலூயா. கொடுக்குறதுல கூட எத்தனை பேர் நாங்கள் இன்னும் மிடில் கிளாஸ் சொல்கிறோமா இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எவ்வளோ பேர், நான் எல்லாருக்கும் ஜபிக்கிறேன் இன்னைக்கு, எவ்ரிபடி யாரனா இருக்கட்டும், ஓகே, எல்லாருக்கும் ஜபிக்கிறேன். யார் இங்கே நான் மிடில் கிளாஸு இல்லை நான் மிடில் கிளாஸ் விட கம்மியாக இருக்கிறேன் அன்றவங்க கை தூக்குங்க. நான் உங்களுக்காக கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறேன். இன்றைக்கே அந்த தரித்திரம் ஒழிஞ்சிடும். கையிடுங்க. யார் நான் மிடில் கிளாஸ்ன்றீங்க கை தூக்குங்க. இந்த பக்கம் யாரும் இல்லையா? ஸ்ரீமா எல்லாம் ரிச்சா? தூக்குனீங்களா? வரேன் இருங்க. இப்போ தூக்குங்கன்னு சொன்னால் தூக்கி விட்டுருதா? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த ஊரில் ரஜினிகாந்த் இருக்கிறாரு இல்லை? ரஜினிகாந்த் இருக்கிறாரு இல்லை? சென்னையில் ரஜினிகாந்த். அவர் ரிச்சா புவரா? பணக்காரரா ஏழப்பட்டவங்களா? பயங்கரம் பணம் இல்லை? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ரஜினிகாந்த் புள்ள, ஓகேவா? மேத்யூ வந்துட்டு நம்ம ஸ்டாலின் புள்ள, ஓகேவா? இனி யார் பார்க்குறாங்க இங்கே?
இன்னொரு யாருன்னா ரிச் பர்சன். ஓகே, நம்ம விஜயகாந்த் புள்ள நம்ம அபின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 3 பேர் நம்ம ஒரு பிள்ளைங்க. இப்போ நாங்கள் 3 பேர் ரிச்சா இல்லையா? பணக்காரமா ஏழப்பட்டவங்களா? பணக்காரங்க. இப்போ 3 பேரும் பிளான் பண்ணுறோம் ட்ரிப் போகிறதுக்கு. ஒரு 20 இல்லை 50,000 ரூபாய் போட்டு ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணுறோம். இங்கே போகும்போது என்ன ஆகுதுனாக்கா, அம்பானி புள்ள அவர் கொடுத்துட்றாரு, போ மகனை என்ஜாய் பண்ணுறான்ட்டு. ஸ்டாலின் புள்ளையும் கொடுத்துறாரு, என்கிட்ட நிறைய இருக்குது, நீ எடுத்துன்னு போடா அப்படின்ட்டு. ஆனால் ஏன் அப்பா கொடுக்க மாட்டேன்றான். ஏய், எப்பா பாரு ட்ரிப்புன்னு சாவரிடா, இருக்கிற பணம்லாம் அதில் நான் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன், வேணா ஒழிச்சு சம்பாரிச்சு போடா அப்படின்னு அனுப்பிச்சிடுறாரு. இப்போ நான் பாக்கெட்டில் காசு இல்லாமல் வரேன், அவங்க 2 பேர்கிட்ட காசுக்குது. ஆனால் அவங்க அம்பானி பையன், அவர் ஸ்டாலின் பையன், நான் ரஜினிகாந்த் பையன். ஓகேவா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பணம் இல்லை. நான் பணக்காரனா ஏழப்பட்டவனா? நான் ஏழப்பட்டவனா? அப்போ எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற பணம் கணக்கு வராது. அவர் கொடுக்குறாரோ இல்லையோ, என்னை ஏழப்பட்டவங்கன்னா பணக்காரன்வா. இப்போ ரஜினிகாந்த் புள்ள காசு இருக்கோ இல்லையா, அவன் வெளியே வந்தால் அவனை ஏழப்பட்ட மாதிரி பார்க்குவாங்களா, பணக்காரன் மாதிரி பார்க்குவான்? அவன் ஜோப்பில் இருக்கிற காசு வச்சு அவங்கள நீங்கள் யாரும் தீர்மானிப்பாங்க? அவங்க அப்பங்கிட்ட இருக்கிற காசு வச்சு தானே. அப்புறம் உங்கள் அப்பா பரலோகத்தில் ரிச்சாக இருக்கவன், நீ எப்படி மிடில் கிளாஸ் ஆவன்? நீ எப்படி ஏழப்பட்டவன்? அப்போ உனக்கு யாருன்னே தெரியலையா நீ கடவுளுக்குள்ள? உன் கடவுள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கூட உனக்கு தெரியல. தெரியாமையே நீங்கள் இயேசுவை நம்பி சரியில் உக்காந்துக்கின்னு கரங்களை தட்டி தலை மேலே கீழே பண்ணிக்கின்னு உக்காந்துக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். நீ பணக்காரன், இன்னைக்கு உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உங்கள் அப்பா உனக்கு கொடுக்காம போக மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு உன் கஷ்டத்திலிருந்து கடவுள் வெளியே கொண்டு வராமல் விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. கர்த்தர் நல்லவர், விட மாட்டார். இப்போ பாருங்க, நோவா போட்டில் இதுதான் லாஸ்ட்டுங்க, இதுக்கு மேலே பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்கள் திட்டினுக்கிறீங்க சில பேர், அப்பா யாரா இவனுக்கு சொல்கிறதுக்கு முடிச்சிடறேன் 2 நிமிஷம். ஓகேங்களா? இப்போ நோவா அந்த காக்காவை வெளியே விடுறாருங்க. அந்த கடவுளுக்கு கூட இருக்கிற அந்த ஊழியக்காரரை விட்டு காக்கா வெளியே போயிடுதுங்க. திருப்பி வர்றதே இல்லை. வருதா? அது திருப்பி வருதா? இப்போ ஊழியக்காரரோட சம்பந்தம் என்ன ஆச்சு? காக்காக்கு விட்டு போச்சு. ஆனால் கடவுள் அப்படி விட மாட்டார். எப்படின்னா, என் ஊழியக்காரர்கிட்ட மறுபடியும் காக்கா கொண்டு வரணுமே, இது ஏதாச்சும் பண்ணுமேன்ட்டு எலைஜாக்கு சாப்பாடு கொடுக்குற போல செய்கிறார். இப்போ இங்கே விட்டு போன உறவு மறுபடியும் இங்கே ஆரம்பிச்சிச்சு. எந்த உறவையும் கடவுள் விட மாட்டாருமா, பிடிச்சி இழுத்துன்னு வருவார் மறுபடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? விசுவாசத்தில் எஞ்சிக்கலாமா? என்னான்ட்டு எஞ்சிக்கிறீங்க? விசுவாசம் என்ன ஆச்சா? ஏஞ்சிக்காங்க. ஏஞ்சின்னு இருக்கும்போது சொல்கிறேன், சீக்கிரமா ஏஞ்சிக்கிறத இவ்வளோ லேட் பண்ணால் என்னைக்கு முடிக்கிறது? என்ன ஆச்சா? ஒரு சர்ச் இருந்துச்சான். சர்ச்சு பக்கத்தில் ஒரு வைன் ஸ்டோரா. என்ன ஸ்டோரு? நீங்கள் கேளுங்க, அப்புறமா நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்குவீங்க. இப்போ பாருங்கள், சர்ச்சு பக்கத்தில் வைன் ஸ்டோரா. ஓகேவா? இப்போது அந்த வைன் ஸ்டோரில் ஜனங்க வந்து தண்ணி ஆச்சு அங்கே இருக்கிற கலாட்டா பண்ணினேங்கிறாங்களாம், பிரச்சனை பண்ணினேங்கிறாங்களாம். என்ன பண்ணுறாங்களாம்? ப்ராப்ளம்ஸ், பிரச்சனை பண்ணினேங்கிறாங்களாம். இந்த பார்த்து அந்த சர்ச்சாலங்கெல்லாம் திங்க் பண்ணுறாங்களா, டே இது மூட வைக்கிறதுக்கு நான் ஜபிக்கணும், எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க ஜபிக்கலாம் அப்படின்ட்டு நல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர் கத்தி கூத்தடிக்கிறாங்களா. 7 நாள் 11 நாள் 20 நாள் அப்படின்ட்டு 3 மாதத்தில் இந்த விஷயம் யாரோ போய் சொல்கிறாங்களா அந்த வைன் ஸ்டோர் காரனுக்கு, அப்பா உன் வைன் ஸ்டோர் மூடுறதுக்கு சர்ச்சில் ஜபம் பண்ணினுங்கிறாங்கன்ட்டு. ஆமாவா? அதையும் ஆரம்பிச்சிட்டாங்களா? இவ்வளோ நாள் திறக்கிறது தான் பண்ணினாங்க, இப்போ மூடுறதும் ஸ்டார்ட் பண்ணிட்டுக்கிறாங்களா இவங்க, பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. இது மைண்ட்லேயே ஓடி நின்றான். 3 மாதம் 4 மாதத்தில் வைன் ஸ்டோர் க்ளோஸ் ஆகிடுச்சான். இப்போ போய் அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் நான் போலீஸ்காரங்கிட்ட, சார் என் வைன் ஸ்டோர் மூடுறதுக்கு காரணமே இந்த சர்ச்சாலுங்க சார். என்னப்பா பண்ணாங்க அவங்க? ஜபம் பண்ணியே க்ளோஸ் பண்ணிட்டுக்கிறாங்க சார். போலீஸ்காரன் வரானா, ஏய் யாரா எங்கள் பாஸ்டர் இவரா, இங்கே வாங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது. என்ன சார் கம்ப்ளைண்ட்? இந்த மாதிரி நீங்கள் ஜபம் பண்ணி தான் வைன் ஸ்டோர் முடிச்சா. சார் நாங்கள் அதெல்லாம் பண்ணல சார். ஏன்பா நீ தான் ஜபம் பண்ணி தான் ஆச்சா? நாங்கள் ஜபம் பண்ணோம், ஆனால் இவ்வளோ சீக்கிரம்லாம் ஆகாது சார். உனக்கு நம்பிக்கை இல்லைடா, அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் சொல்கிறான் உன் ப்ரேயர்னால தான் என் வைன் ஸ்டோர் முடிச்சுன்ட்டு. ஜபம் பண்ண உனக்கே நம்பிக்கை இல்லை, நான் என்ன செய்யறது? அல்லேலூயா. புரியுதுங்களா? ஜபம் பண்ணி விசுவாசிக்கலன்னா யூஸ் இல்லைங்க. ஜபம் பண்ணி டவுட் பண்ணால் யூஸ் இல்லைங்க. ஜபம் பண்ணால் விசுவாசிங்க இது நடக்குது.
என் வாழ்க்கையில் இது நடக்கும். இன்னைக்கு நீங்கள் இங்கேருந்து அந்த அந்த ஸ்திரீ நான் சொன்னேனே, இங்கே என்ன பண்ணலாம், என்னப்பா வருது, ஷி தாட் இன் ஹர் ஹார்ட் அப்படின்னு வருது, ஹிருதயத்தில் நினைச்சாலாம். நினைச்ச உடனே அற்புதம் ஆச்சா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு எதிர்காலம். அடுத்த வருஷம் நீங்கள் எப்படி இருப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி தான் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். அல்லேலூயா. நீ என்ன பேசுறியோ அப்படி தான் கர்த்தர் உன்னை நிற்க வைக்க போகிறார். கர்த்தர் செய்வாருங்க. கர்த்தர், ஜோரா சொல்லுங்க, கர்த்தர். நம்பிக்கை, நம்பிக்கை. நான் கூட இந்துலேருந்து வந்தவங்க. எங்கள் ஆயா மேலே ஓம் சக்தி வந்து நினச்சிங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா எங்கள் வீட்டில் பெரிய கியூ நிற்பாங்க, மந்திரம் பண்ணிக்கிறது, தந்திரம் பண்ணிக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் இங்கே வந்து நின்றுக்கிறேன், கர்த்தர் பற்றி பேசுகிறேன். அல்லேலூயா. அவங்க மந்திரம் தந்திரம் பண்ணுறதே விசுவாசத்தினால, தெரியுமா? விசுவாசிச்சு உங்களை நம்ப வச்சு செய்வாங்க. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, இங்கெல்லாம் நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறீங்க. நான் வந்து வெறும் செகண்ட் பியூசி ஃபெயில். செகண்ட் பியூசியில் இந்த வெறும் 6 மார்க், அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறேன், இந்த கை இருக்குது இல்லையா, ரேகை, இந்த ரேகை இருக்குதா, இந்த ரேகையை கர்த்தர் எதுக்காக கொடுத்துருக்கிறார்? எதுக்கு கொடுத்துருக்கிறார்? இந்த ரேகை இல்லைன்னா நீ கை இப்படி மடிக்க முடியாது. ஏதோ ரேகை இல்லாத இடத்துல மடிச்சு பாருங்க, பார்க்கலாம். தாக்கத்து இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. கையில் தாங்க ரேகை இருக்குது, என் மூஞ்சில ட்ரை பண்ணி பாருங்க கையில். அவுதான் ரேகை இல்லாத இடத்துல கை மடிக்க முடியுதா? ரேகை இருந்தால் தான் மடிக்க முடியும். ஆனால் இந்த ரேகத்தை வச்சு அவங்களுக்கு 2 பொண்டாட்டி 4 பொண்ணுங்க ஃபாரின் போகிற பில்டிங் வாங்கின எப்படிங்க சொல்கிறாங்க? உங்களை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வந்து சொல்கிறாங்க. நீ நம்புற. ஜோசியக்காரன் ஒரு நாள் சொல்கிறான் உனக்கு நல்லா இருக்காது டைம்னா, நீ 4 முழுக்க அதே சொல்லினுக்கிற, எனக்கு டைம் நல்லா இல்லைம்மா. அல்லேலூயா. அதுதான் கண்ணில் மூடலாம். நம்ம கடவுள் சொல்லலாம், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள அந்த விசுவாசத்தை ஊற்று, நான் விசுவாசத்தில் எழு. இது இன்னும் பெரிய மெசேஜ், என்னால் கொடுக்க முடியல, டைம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கண்களை மூடலாம். தயவு செஞ்சு அந்த மொபைல் ஆஃப் பண்ணுங்க. ஏங்க எவ்வளோ வாட்டி பாஸ்டர் சொன்னார், ஒரு கீழ்ப்படிதலே இல்லாமல் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுன்னுக்கிறீங்க. உங்கள் ஒருத்தர்னால எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கூட புரிய மாட்டேங்குது. கண்களை மூடிக்கலாம். நம்ம இந்த யார் குழந்தைய உட்கார வச்சுக்கோங்க. கம் ஆன் எவ்ரிபடி, க்ளோஸ் யுவர் ஐஸ். கர்த்தர் சொல்லுங்க, என் விசுவாசம் வளரணும் கர்த்தரை. நான் இன்னும் 1 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் திண்டாடின்னு இருக்கக்கூடாது ராஜா. ஐ ஷுட் பி பிளெஸ்ட் லைக் நெவர் பிஃபோர். ஐ ஷுட் பி பிளெஸ்ட் லைக் நெவர் பிஃபோர். ஓ லெட் யுவர் பிரசன்ஸ் ஃபில் தெம் லைக் நெவர் பிஃபோர் லார்ட். உன்னோட அக்னி அவங்க மேலே இறங்கட்டும் ராஜா. உன்னோட பிரசன்ஸ் அவங்க மேலே இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொருத்தரும் மேலேயும் ராஜா. கம் வர்ஷிப் டீம், யாருன்னா வாங்க சீக்கிரம். வர்ஷிப் டீம் ப்ளீஸ் கம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.